திருச்சிற்றம்பலம். நாம் இந்த சிவஞான பாபாடியத்தில் கடந்த வகுப்பில் நாம் பயணியல் 2வது பாதம் 2வது பாதம்னா 2வது படி 11ஆம் நூற்பா இல்லையா? பயன் சாதனை செஞ்சதுனால ஏற்படக்கூடிய பயனை 2ஆக சொன்னார். 1 பாச வீடு சிவப்பேறு என்று இல்லையா? ஆமாம், அந்த பாச நீக்கத்தை 10ல் சொன்னார். இங்கே சிவப்பேறு சொல்கிறாரு. அதில் அந்த அவன் காட்டி காணுகிறது, அதை காட்டி காணும். எனவே ஏன்னா கண்டு காட்டலின்னு இருக்குது, அதை நாம் வாசிக்கிடணும்னு இல்லையா? அது கைமுகிதியை ஆகத்தான் முதல்வனையே விடையிக்கும், முதல்வனையே விடையிக்கும் நுகரும். விடை இறைவனை எப்படி நுகர்கிறோம்? அறிவால் நுகரும் இல்லையா? ஞானத்தால் நுகரணும் அவனை இல்லையா? அப்படி நுகர்கிற ஞானிகள் உடம்பில், அப்போ அதை நுகர்றவங்க ஞானிகள், ஞானத்தால் இறைவனை நுகர்பவர்கள். அந்த ஞானிகளுடைய உடம்பில் அப்போ அவங்க அறிவினால் நுகர்றாங்க. அப்போ அவங்க உடம்பு என்ன ஆயிருக்கும்? நியதிப்படி நிகழும் அனுபவத்துக்கு வருகிற பிராரத்தம் இல்லையா? அது உடலை வந்து தாக்கும், உடலை வந்து தாக்கும் இல்லையா? அப்போ அது நமக்கு அந்த திருவருள் பயனில் அந்த 98வது பாட்டு என்னது? ஏன்ற விடல் ஏன்ற வினை உடலோடு ஏகும் விடை ஏறுவினை தோன்றில் அருளை சுடும் சொன்னாரா இல்லையா? அதுதான் இங்கே அது அப்படி சொல்லியிருக்கிறதுனால அந்த ஞானிகளுடைய உடம்பு அவங்களுக்கு அந்த உடம்பிலிருந்து நீங்கி நிற்பாங்க. உடம்ப சார மாட்டாங்க, உடம்ப சார மாட்டாங்க. ஏன் சார மாட்டாங்க? என்னம்மா? அவங்களுக்கு உடம்பு சார்ந்து பாசத்தின் வழியாக அறிவு நிகழ்வதில்லை இல்லையா? அவங்களுக்கு சிவஞானம், சிவபெருமான் அந்த பாசத்தின் வழியாக உணர்த்தினாதான் பாசஞானம். அவன் இப்போ நேரே உணர்த்துறான், விளங்குதா? அப்போ அந்த உடம்பு எதுக்கு இருக்குது? ஏன் இருக்குது? அது அந்த பிராரத்த வினை நுகர்வதற்காக இருக்குது. பிராரத்த வினையை ஏன் நுகரணும்? இவங்க என்ன அலுவலுக்கு அது? ஏன் பிராரத்த வினை இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம முது தகுதி வரலை. அது தீவிர பக்குவம் இருந்திருந்ததுன்னா தீட்சை பண்ண உடனே உடம்பு நீங்கிருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பக்குவத்தில் குறை இருக்குது. அப்போ அது கருவி வேணும், அந்த பக்குவத்தை அடைவதற்கு கருவி வேணும். விளங்குதாமா? இப்போ இந்த உடம்புங்கிறது வினையை நுகர்ற பாத்திரம், வினையை நுகர்ற பாத்திரம், பாத்திரம் இல்லை அது வினையை நுகர்வதற்கு ஒரு பாத்திரம் இல்லையா? அப்போ அவரவருக்கு வினை எது நுகர்ச்சி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பாத்திரங்களை வெவ்வேறு கொடுத்துருக்கான் இல்லையாடா? இப்போ இவங்களுக்கு அருளை நுகர்றாங்க, அதுக்கு பாத்திரம் சிவஞானம் இல்லையா? அப்போ அதுக்குரிய பாத்திரம் அவங்க தவம் செஞ்சு பெற்றிருக்காங்க. பெற்றிருந்தாலும் இன்னும் அந்த கொஞ்சம் பாக்கி கிடக்காதியா, அதனால அதுவும் அங்கே இருக்குது, முழுசும் போகலை.
அப்போ அது வரும். அது வரும்னா இவங்க அதை சார்ந்து இருக்கலை, உடம்பை சார்ந்து இருக்கலை. விளங்குதா? அவங்க எதை சார்ந்திருக்காங்க? அருளை சார்ந்திருக்காங்க. ஏன் அருளை சார்ந்திருக்காங்க? இல்லடா, அந்த சிவஞானம் அவனை சார்ந்தா தானே விளங்கும். சிவஞானம் எப்படி வரும்? சிவத்தை சார்ந்தா அவன் ஞானம் நமக்கு வருது இல்லையா? அப்போ அதை சார்ந்து இருந்தால் தான் சிவஞானம் விளங்கும். அப்போ அந்த சிவஞானம் விளங்கும் போது அதை விட்டுட்டு உடம்பை சார்ந்தா அது போயிடும். விளங்குதா? அதனால இவங்களுக்கு அது இந்த சிவஞானம் விளங்கிச்சுட்டா பாசஞானம் அது எப்படி இருக்கும்? பகல் விளக்கு போல இருக்கும். என்ன விளக்கு மாதிரி இருக்கும்? பகல் விளக்கு போல சக்தி கட்டு இருக்கும். அதனால அதை உதவியை வச்சுக்கிட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. புரியுதா? அப்போ அது அவங்களுக்கு ஒரு சுமையாக தான் இருக்குது. புரியுதாம்மா? ஆனால் அது இருக்குது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அங்கே இன்னும் நுகர்ச்சி ஆமாம் தேவை இருக்குது, அதனால இருக்குது. அப்போது அந்த நிலையில் இவங்களுக்கு அந்த ஞானிகளுக்கு அந்த உடம்பு இருக்கிறதுனால அவங்க வச்சிருக்க அந்த வினை அந்த உடம்பு வழியாக வந்து தாக்கும் இல்லையா? அது உடலை மட்டும் தாக்கும். இவங்க அதை சார்ந்து இருந்தால் அதுக்கு வர்றது இவனுக்கு வந்துடும், அதுக்கு வர்ற துன்பம் இவனுக்கு வந்துடும். இவங்க உடலை சாராமல் இருக்கிறதுனால உடலை மட்டும் தாக்கிட்டு போகும். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகிற மாதிரி போகும் வைக்கிறேன். விளங்குதா? இது சாதாரணமானவருக்கு. யார் சாதாரண? நம்ம இல்லை. ஆமாம் ஆமாம், அந்த நிலையில் நிற்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல சிக்கனு பிடிச்சிருந்தாங்கன்னா இது சீவன் புத்தர்னு சொல்கிற மாதிரியா அவங்களுக்கு. இவங்க யார்? இப்போ நாம் பேசுகிறதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறோம்? என்னடா? பரமுத்தர் தான். பரமுத்தர் அவங்க பரமுச்சி அழகி. இது யாரை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த தீவிர பக்குவம் உடைய அபரமுத்தர். இவங்க யார்? தீவிர பக்கம் உடைய அபரமுத்தர்கள். அதனால இவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு இவங்க அந்த நாம 10 இதுக்கு முந்தின நூறுப்பா இருக்கா இல்லையா? அதில் சொன்ன மாதிரி இறை பணியில் நின்னாங்கன்னா, இறை பணியில் ஏகனாகி நிற்கிறதுனால அவ அறிவு பூரா சிவமாயிருது. உடம்பு இறை பணியில் நிற்கிறதுனா அந்த உடம்பு அருள் உடம்பாக மாறிடும். இந்த உடம்பு எப்படின்னா உடம்பாயிரும்? அருள் உடம்பாயிரும். மாயா சரீரம் என்ன ஆகுது? அருள் சரீரமாயிருது. அப்படி இருந்தா அந்த உடம்ப பிராரத்தம் கூட தாக்காது. பிராரத்தவன அது அதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த மார்க்கண்டேயர் கதெல்லாம். விளங்குதா? அதை போய் தாக்கிச்சுன்னா யாரை தாக்குனதாயிரும்? ஆமாம், விளங்குதா? அதனால அந்த வினை அவருக்கு போகமா விளையும். அவங்களுக்கு எப்படி ஆயிரும் அது? அது இங்கே சிவபிரகாசம் 70வது பாட்டு என்னது? மாயை மாமாயேன்னு அந்த பாட்டு இருக்கா இல்லையா? அது அருளெனில் ஒளியாய் நிற்கும்னாரா இல்லையா? அப்போ இந்த உடம்பு கிடம்பு எல்லாமே என்ன ஆயிரும்? ஒளியாய் நிற்கும். விளங்குதா? அருள்மயமா நிற்கும், இன்ப காரணமா நிற்கும். அதைத்தான் இங்க அந்த முதல்வனே என்று கொள்வன்கிறது. அதுதான் அவர்களிடமாக நிற்கின்ற
அந்த வினைப்பயனை முதல்வனே என்று கொள்வன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அவன்தான், இவனுக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும் வினைப்பயனை யார் வாங்கிக்கிட்டு கொடுக்கா? சிவபெருமான் தான் இல்லையா? அது சித்தியார் 2ஆம் நூற்பாவிலே படித்தோமா இல்லையா? இறைவன் இங்கு ஏற்பது என்ன எண்ணில், வினையெல்லாம் இறைவன் எதுக்கே ஏற்கிறான்? அவன் ஒரு இடையில ஒரு ஏஜெண்டா அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைபரன் உயிருக்கு வைத்த நேசத்தின் நிலைமையால் அவன் நம்ம மேலே இருக்கிற கருணையினால் அதை செய்கிறான் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? ஆமாம், பார்த்தோம். அப்படித்தான் விளங்குதாமா? அப்போ அவன் அப்படி நமக்கு அந்த வினைப்பயனை கொடுக்கறது கூட நம்ம மேலே இருக்கிற கருணையினால தான். அதனால் ஞானிகளோட உடம்பில் வர்றது பிராரத்தமெல்லாம் எங்கே இருக்குது? நியதியில் இல்லையா? அந்த நியதிப்படி வருது. அதான் நியதிப்படி நிகழும். நியதிப்படி நிகழ்கின்ற, அதாவது அனுபவத்துக்கு வரும். நிகழும்னா அனுபவத்துக்கு வருகிற பிராரத்தம். அந்த பிராரத்தம் முழுவதும், முழுவதும்னா என்னது? முழுவதும்னா நம்ம முழுவதும்னா முற்றுமை, எல்லாத்தையும் ஒன்று பாக்கி இல்லாமன்னு அர்த்தம். எஞ்சா பொருள். அவர்கள் இடமாய் நின்று, அவர்கள் இடமாய் நின்றுனா எவர்கள் இடமாய் நின்று? அந்த ஞானிகள் இடமாய் நின்று. இப்ப நம்மகிட்ட இல்லையா? ஏமா நம்மகிட்ட இறைவன் தானே இருக்கிறான். ஆமா, நமக்கு இறைவன் தான். நம்மளை செலுத்துறது இறைவன் தானே. அதனால தானே அவன் இருக்கிற சிம்மாசனம்னு சொல்கிறோம். நம்ம அறிவு தான் அவனுக்கு சிம்மாசனம். உயிர்கள் அறிவுன்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லார் அறிவிலையும் அவன் தான் இருக்கான். அப்போ இவங்களுக்கு என்ன? அவர்களிடமாக நின்றுனா நம்மகிட்ட பத்திரமா நிற்கான், அவன்கிட்ட தான் நிற்கான். அப்போ நம்மகிட்ட இங்கே அவர்களிடமாய் விளங்கி நின்று, என்ன சொல்லணும்? விளங்கி நின்று. அவங்க பொது வகையில் நிற்கா, நமக்கு விளங்கி நின்று. அப்படி விளங்கி நின்று. அப்போ நின்றுங்கிறத நிற்கும். முதல்வனே ஏன்று கொள்வன். அந்த வினைப்பயனை புறம் பிராரத்த பயனை இறைவனே ஏன்று கொள்வன். ஏன் அவன் ஏன்று கொள்ளுதான்? வினைப்பயன் என்ன தானாவா வந்துச்சு? வினைப்பயன் தானாமா வரும்? பிறகு அவன் வாங்கிக்கிடுவான்னா என்ன அர்த்தம்? அது இது 10ஆம் நூற்பாவில் படித்தது. 10ஆம் நூற்பாவில் என்ன படித்தோம்? அந்த நூற்பாவை சொல்லுங்க. ஆமாம், ஏகனாகி நிற்க இறைவனை நிற்க. ஏகனாகி நின்ற என்ன செய்வான்? இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று, இவன் செய்ததெல்லாம் நான் செஞ்சது என்று பாவமகல உடனாகி நின்று ஏன்று கொள்வன் அப்படிங்கிறார். அந்த அப்போ ஏன்று கொள்வன்னா அந்த வினைப்பயனை அவன் அனுபவிப்பான்னு சொல்லக்கூடாது. ஏன்று கொள்வோம்னா என்ன? ஏன்னா அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். எடுத்து சுமப்பான் அப்படிலாம் சொல்லுதோமா இல்லையா? ஓஹோ, இதெல்லாம் அவன் சுமப்பான் போலுக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்று கொள்வன்னா என்ன? அவர்களுக்கு ஊற்றாமல் கழிப்பன். அதெல்லாம் நம்ம பாட்டிலே வருதா இல்லையா? அறுத்தி அறுப்பன் அருந்தா வகை அடுப்பன் அப்படின்னு. அதெல்லாம் பின்னால்தான் தெளிப்பார். முதல்ல அப்படித்தான் சொல்வார். விளங்குதா? ஓஹோ, நம்ம இதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு அடக்காம போலுக்குது அப்படின்னு விளங்குதாம்மா? ஏன்னா அந்த மருந்து தேவையில்லைன்னு அவங்களுக்கு கொடுக்காம நீக்கிடுவான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆமாம். அப்போது நாம் செஞ்ச வினையெல்லாம் அவன் அனுபவிப்பாமோ அப்படி வந்தால் நேதி தப்புதல்னு ஆயிரும். அப்படி வராது. விளங்குதா? ஏன்னா வினைப்பயனை காலமறிந்து அளவறிந்து ஊட்டுறது அவன் தானே. இப்போ அவங்களுக்கு தேவை இல்லைங்கிறதுனால அவன் என்ன செய்தான்? பயனை ஊட்டாமல் கழிக்கிறான். விளங்குதா? அருந்தா வகை அறுப்பான்.
வினையை அறுப்பன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அதை அவன் தாக்காமல் போ அப்படின்னு வினையை அறுத்துருவான். எதை அறுத்துடுறான்? வினையை அறுப்பான். இவங்களுக்கு ஊட்டி ஆணவத்தை அறுப்பான். 2 பேர்த்தங்க இருக்கான். இவனுக்கு ஆணவம் ஏற்கனவே அறுத்ததுனால வினை தேவையில்லைன்னு வினையை அறுத்துட்டான். அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா வினைப்பயனை ஊட்டி ஆணவத்தை அறுப்பான். எப்படினாலும் அறுக்கிறவன் அவன் தான். அதனால அறான். விளங்குதா? அதனால அத என்ன சொல்றாரு? இவன் அவனாய் நின்ற முறை, அவன் இவனாய் நின்றது போல இவன் அவனாய் நிற்கையினாலே ஏகனாகி, அவன் இவனாய் நின்றது போல இவன் அவனாய் ஏகனாகி நிற்கவும் உலகினில் இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று இல்லையா? பவமகல உடனாகி நின்று கொள்வன். இது ஆகாமியம் ஏறாம காக்கிறது இல்லையா? ஆமாம். அப்போ பிராரத்தம் ஏறாம எப்படி காக்கான்? எப்படி காக்கான்? என்னம்மா? அது அடுத்த வரி எப்படிங்க? செய்தது இவனுக்கு அதுலையா? அப்ப இறை பணியில் என்னன்னா செய்தது இவனுக்கு, பிறர் வினை வழி இவனுக்கு நல்லதையோ செஞ்சோ கெட்டதையோ செஞ்சாங்கன்னா எனக்கு செய்தது என்று என்று கொள்வன். விளங்குதா? ஆமா. ஏன்னா பிராரத்த வினை பௌதீகம் ஆன்மீகம் தெய்வீகம் இப்படித்தானே வரணும். அப்படி இவங்க அருள் பயமா நிற்கிறதுனால யார் வாங்கிக்கிறாத அப்படின்னு. விளங்குதா? ஆமாம். அதனால அதைத்தான் இங்கே சொல்றாரு. அவர்களிடமாக நின்று முதல்வனே ஏற்றுக்கொள்வான். பிராரத்தம் எப்படி 3 முறை தானே வரணும்? பதி பசு பாசம் 3 முறை தானே வரணும். எப்படி வந்தாலும் இதை யார் ஏற்றுக்கிடுவா? பெருமானே ஏற்றுக்கொள்வான். அப்போ அறிவு சிவமாய் நிற்றல் பற்றி உடம்பு அருளாய் நிற்கும் ஆதலால் அவருக்கு அந்த முக்தருக்கு அந்த வாதனை, அந்த பிராரத்த வாதனை என்பதுன்பமாய் வந்து தாக்காது. என்பதுன்பமாக வந்து அந்த அருள் உடம்பை தாக்காது என்பதும் பெறப்பட்டமை. எஞ்சிய பிராரத்தம் எவ்வாறு கழியும் என்ற அந்த அவாநிலையை நிரப்புதாருங்க. ஏகானாகி நிற்கிறதுனால ஆகாமியை ஏறாதவாறு எப்படின்னு சொன்னார் இல்லையா? இறைவனை நிற்பதனால பிராரத்த வினை எப்படி கழியுங்கிறத இங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த அத்திவிதமாதல் அத்திவிதமாதல்ங்கிறது என்னது? எப்படிதுமா? அத்திவிதமாதல்ல ஏகநாதல்ங்கிறது ஒன்றாதல், ஒன்றாகி நிற்கிறது நின்று கொண்டு ஆகாமியை ஏறாம காக்காம், உடனாகி நின்று பிராரத்தை ஏறாம காக்காம அத்திவிதத்தை சொல்றாங்க. புரியுதா? அதனால இங்க தாக்குமாறு இல்லை என்பதும் பெறப்பட்டமையின் ஏஞ்சிய பிராரத்தம் எவ்வாறு கழியும் என்று கேட்டா, ஏன்னா இங்க சொன்னதே பிராரத்த கழிறதை சொல்றதுதான் இந்த சூத்திரம் தானே தொடங்குதாரு. அதனால அந்த பிராரத்தம் எப்படி கழியும்னு கேட்டா அந்த அபாய நிலையை நீக்கிட்டார் இல்லையா? அது அந்த அபாய நிலை எங்க வந்தது? அந்த இப்ப சொல்லும் போது சொன்னோம். அப்போ அதை அந்த அபாய நிலையை இங்கே நீக்கிறாரு. அத்திவிதமாதல், அப்போ அதை விளக்கிற விதமாக அத்திவிதமாதல் இவ்வியல்பிற்று என்பது. இந்த அத்திவிதங்கிறது எப்படிங்கிறது பொது அதிகாரத்து இறுதியில் விளக்கி காட்டினான்.
இல்லையா? அப்போ அந்த பொது அதிகாரத்தின் தொடக்கத்தில் பொதுவாய் காட்டி இறுதியில் விளக்கி காட்டியிருக்காரு இல்லையாம்மா? 2ஆம் நூற்பாவில் தொடக்கத்தில் பொது அதிகாரத்தில் ஆமாம் பொதுவாக காட்டினவர் 6ல் என்ன செய்கிறாரு? விளக்கி காட்டுறாரு. காட்டினாம்னா என்ன? காட்டினோம், கடைப்பிடித்து கொள்க அப்படின்னா என்ன? காட்டியிருக்கோம், அதை கடைப்பிடித்து கொள்க என்ன? அதை பார்த்துக்கங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறார் இல்லையா? அதை ஒரு பார்வை பாருங்க. என்ன பார்வை பார்க்க? ஓ தாய், எப்படி பார்க்கறது? அத்துவித விளக்கத்தை ஒரு பார்வை பாருங்க. அப்போ அத்துவிதம் அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னப்போ நீங்களே சொல்லிருங்க. கீழே நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எத்தனை தடவையா பார்த்து கிடக்க? ஆமாம். அப்போ இங்க அந்த அத்துவிதம் அப்படிங்கிறது அது எப்படின்னு பார்த்தோம். அந்த அத்துவிதம்ங்கிறது நேத்துவிதம் அப்படின்னு அது பிரியும். அங்கே துபிதம் அப்படிங்கிறது இரண்டாய தன்மை. துபிதம்னா 2 தானே. அப்போ நேங்கிறது அதை எதிர் மறுப்பது, துபிதம்ங்கிறத மறுக்கிறது. அதை எப்படியெல்லாம் மறுக்கும்னு சொன்னோம்? அதை 6 வகையில் மறுக்கும் இல்லையா? 6 வகையில் மறுக்கும்னு சொல்லி அந்த 6ல் வந்து இந்த தத் அல்பதா தத் அப்ராசஸ்தம் அப்படிங்கிற 2ம் உள்ளதன் குறைவு உள்ளதன் மிகுதி இந்த இடத்துக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு அதை நீக்கிட்டு, அப்புறம் தத் அந்நியத்துவம் அப்படிங்கிறத அதை வந்து தத் விரோதம்னோ சாதுரிஷயத்திலையோ சேர்த்துக்கிட்டு அதையும் கழிச்சிட்டு மிச்சம் 3 எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி தொடங்குறாங்க இல்லையா? அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? இந்த அத்துவிதம்ங்கிறதுக்கு அது எண்மை பொருள், அண்மை பொருள், மறுதலை பொருள் என்று இந்த 3 பொருள் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த நாங்கிறது இல்லையா? அதில் ஒவ்வொரு பொருள் பற்றி ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொண்டு அந்த அத்துவிதம் என்னும் சொல்லான் அந்த சொல்லின் நகரம் எண்மை மறுதலை அண்மை என்ற 3 ஒரு பொருள் பயக்கும். அவற்றுள் எண்மை பொருள் கொண்டவர் மாயாவாதிகள் இல்லையா? 2 எண்மை ஒரு பொருள் மாத்திரை அன்றி 2 முதலியாய் எண்ணப்படுகின்ற பொருள்கள் இல்லையாமையால். அப்படி ஒரு பொருளே இல்லை, இருக்கிறதே 1 தான். 2 3 என்னதுக்கு? அதனால 2 முதலியவாய் எண்ணப்படும். அப்படின்னா 2 இல்லைன்னா அது எத்தனையாவும் இருக்கலாமே, 2க்கு மேலே எத்தனையாவும் இருக்கலாம். அந்த பொருள்கள் இல்லை. அப்போ அத்துவிதம் என்னும் சொல்லுக்கு பொருள் ஒன்றேயாம் என்பது என்று மாயாவாதி கருத்து. ஒரு பொருள் ஆயினும் குணம் குணி என வேற்றுமை தோன்ற நின்றால் அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்? அது ஒன்று குணம் குணின்னு 2 ஆயிருந்தா இல்லையா? அதனால அது கேவலம் ஒன்றாதல் இன்மையின் அத்துவிதம் என்பது
உபசார சொல்லாய் போயிடும். அதனால அப்போ தன்னின் வேறாக ஒரு பொருளும் இன்றி, தனக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை. அது மட்டுமில்லாமல் தானும் குணமுடை பொருளென விசேடித்தல், அது ரெண்டாயிராம விசேடனமின்றி நிர்விசேடமாய் நிற்கும் பரம்பொருள் பரப்பிரம பொருள் என்பது அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என கோடுவர். அதனால் அவர்கள் கேவலாத்து விதிகள் இல்லையா என்று வழங்கப்படுவர். ராமானுஜர், சிவாத்தி விதை சைவர் முதலியோர் இவங்கள்லாம் பரிணாமவாதிகள். எண்மை பொருள் பற்றி இவெல்லாம் எண்மை பொருள் இல்லையா? அவரும் எண்மைதான், இவரும் எண்மைதான். அவர் இரண்டாவது இல்லை அப்படின்ட்டாரு. இவர் எண்மை பொருள்னா இவங்க இரண்டாக இல்லை. எண்மை பொருள் பற்றி இவங்க ஒன்று என பொருள் கொண்டு, ஆனால் அந்த பொருளுக்கு சக்தி சங்கல்பம் முதலிய குணங்கள் பரப்பிரம பொருளுக்கு உண்டு என்று அதில் உபனிஷத்தில் சொல்லியிருக்குது. அதனால் அதை நாம் நிர்குணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால் வேதத்தில் சொன்னதை நாம் மறுக்க கூடாது. அப்படி மறுக்கிறதுக்கு ஒரு ஏய்வில்லை. அதனால் பசு பாசங்களும் இருக்குது. பசு பாசங்களை பற்றியும் வேதத்தில் சொல்லியிருக்குது. அவற்றோடு முரணி நாம் கேவலம்னு சொல்கிறது பொருந்தாது. அப்போ வேதத்தை மறுத்தமாயிரும், வேதத்தையே மறுத்ததாயிரும். அதனால் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு ஏய்ந்த பசுபாசங்களும் உண்டு. அவனுக்கு குணம் சக்தி சங்கல்பம் உண்டு. பரபிரம பொருளுக்கு சக்தி சங்கல்பம் உண்டு. அது அவனை விசேடித்து நிற்கும். அதனால் பரபிரமம் இரண்டில்லை. இப்படி பசுபாசங்களால் விசேடிக்கப்பட்டு நிற்கும் பரபிரமம் இரண்டில்லை. ஒன்று என்பதே அத்விதம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்று அவர்கள் சொல்வார்கள். விளங்குதா? ஆமாம், அது இரண்டாக இல்லை. மற்றதெல்லாம் இருக்குது, ஆனால் அது அவனுக்கு வேறா இல்லை அப்படி சொல்கிறவங்க. வேதவாதிகள் மறுதலை பொருள் பற்றி இரண்டுக்கு மறுதலையாகிய ஒன்று, இரண்டுக்கு மறுதலை ஒன்று, இப்பவும் ஒன்று தான், ஒன்று கொண்டு அப்படி கொள்ளவே அந்த ஒன்றுக்கு மறுதலையாகிய இரண்டாவதும் உண்டு இல்லையா? அப்போ அந்த பேதவாதிகள் இரண்டுக்கு மறுதலையாகிய ஒன்று, அந்த ஒன்றுக்கு மறுதலையாகிய இரண்டு, அதுவும் உண்டு. அதனால் அத்துவிதம்னா துவிதம் என்னும் பொருளை பயக்கும்ப்பா, ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பொருள் அத்துவிதம்ங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு தான் பொருள் சொல்கிறாங்க. அதனால் அவங்க விசிட்டமனும் அறுதலைன்னு ஒரு அடை கூட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் பொருந்தாது, இதெல்லாம் பொருந்தாது. அப்போ அதுக்கு என்னதான் பொருள்னு கேட்டால், மற்ற என்னையோ அத்துவிதம் என்ன சொல்லுக்கு பொருள் என்று கேட்டால் சித்தாந்த சைவர் உரைக்குமாறு காட்டுதும். அது நீ ஆகின்றாய் எனவும், அது நான் ஆகிறேன் எனவும், அது இது ஆகிறது எனவும், இப்படி மூன்று இடம் பற்றி நிகழும்
தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களை கேட்டபடி அது என்பது ஒரு பொருள், நீ என்பது ஒரு பொருள். அது இது ஆகிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆமாறு யாங்கனம் என்ற ஐயம் நீக்குதற்கு எழுந்தது. அதனால இந்த அத்திவிதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இரண்டுக்கும் உரியதாகிய சம்பந்தம் உணர்த்துதல். அப்போ அந்த சம்பந்தம் ஐக்கியமா, தாதான்மியமா, சமபாயமா, சயோகமா, சொரூபமா, இல்லை வேறையா என்று கேட்டுக்கொண்டு அது ஆற்று நீரும் கடல் நீரும் தம்மில் சேர்ந்தார் போல, ஆற்று நீரும் நீர் எப்படினாலும் அது நீர் அப்படி சேர்ந்தது போல அப்படின்னா அது ஐக்கியம். கொட ஆகாயமும் மகாகாயம் சேர்ந்தார் போல, அப்படி ரெண்டு ஆகாயமும் சேர்றது அதுவும் ஐக்கியம். அப்படி சேர்ந்துட்டா ஒரு பொருள் தான் ஆயிரும் இல்லையா? அதனால் அதை போய் ஒன்றுன்னு சொல்லி லேசாக ஏகம்னு சொல்லிட்டு போகாமல் அத்திவிதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு பொருளாக இருந்தால் கூடுதல் இங்கே பேச்சுக்கே இடமில்லை. அது ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் கூடுதல். அப்போ அந்த அத்திவிதம்னு ஒன்றுக்கு தனியாக ஏகம்னு சொல்லிருக்கு, தெளிவாக சொல்கிறது இல்லையா? ரெண்டுனா துவிதம்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்லாமல் அத்திவிதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அத்திவிதம்னு சொல்லுக்கு பொருள் விசேஷ பொருள். அது ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் மூணையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சொல், விசேஷ சொல். அதனால் அப்படி ரெண்டும் கூடுதல். அப்போ அந்த சம்பந்தம், அந்த குணகுணி சம்பந்தம் அப்படின்னா குணம் அதாவது குணிக்கு வேற இல்லை. அப்போ இந்த தாதான்மியத்துக்கு வேறாக நையாயிகர் சொல்லக்கூடிய சமவாய சம்பந்தம்னு சொல்றாங்க. அப்படி சமவாய சம்பந்தம்னு தனியாக ஒரு சம்பந்தம் இல்லை. சமவாயம்னாலும் தாதான்மியம்னாலும் பொருளால் சொல்லுதான் வேற. அது தர்க்க சொல், இது சித்தாந்த சொல், அவ்வளோதான், ஆகம சொல். அதனால் பொருள் ஒன்று தான். அது விரலும் விரலும் சேர்ந்தார் போல அப்படின்னா அதுதான் இதை பேதவாதிகள் சொல்வது. சயோகம்னு சொன்னால் அதை டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாமுங்க. ஏன்னா அது ஏகதேச பொருளுக்குரியது. அவ்வியாபியம் ஐவியாபிய விருத்தி ஆகிய சயோகம், விரல் விரல் சேர்றது, பிரிக்கக்கூடிய சம்பந்தமெல்லாம் ஏகதேச பொருளுக்கு. எங்கும் வியாபக பொருளுக்கு சயோகம்னே சொல்லக்கூடாது. இந்த சயோக சம்பந்தங்கிறதெல்லாம் ஏகதேச பொருளுக்கு வருது. அதனால பேதவாதியை பற்றி அவங்க ரொம்ப பேசவே இல்லை. இவங்க நிறைய பேர் மத்துவரை ரொம்ப மறுக்கலான்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லை, அவர் பேசிக்கே தப்புன்ட்டார். பேத சம்பந்தம் வியாபக பொருளுக்கு சொல்லவே கூடாதுன்றார். அடிப்படையே தப்புயா அப்படின்றார்.
அதனால தான் மற்றவங்களை பிரித்து பேசுகிற அளவுக்கு அவர் அவ்வளவு இவரை பேசலை. இவர் ஒரே அடியாக சொல்லிட்டாரு, இந்த பேதம்னா அது ஏகதேச பொருளுக்குரியது, வியாபக பொருளுக்கு அது வரவே வராது. அப்போ சொரூபம்னு சொல்லலாமா? யாதானும் ஒரு இயல்பு பற்றி கூறப்படும் சொரூபம் எனின், சொரூபம்னான சுயரூபம், சொரூப சம்பந்தம். அப்ப சொரூபம்னாலும் அது ஏதாவது ஒரு காரணம் காட்டி சொரூபம்னு சொன்னால் அதுவும் பொருந்தாதுங்க. அது மயாக வாக்கிய பொருளை சொரூபம்னா அது அது இது ஆகிறதுங்கம்மா இல்லையா? அது இதுன்னா இலக்கணத்தால் வேறுபட்டது. அதுங்கிறது இதுங்கிறதும் ஒன்றுக்கொன்று வேறு. அப்போ மகா வாக்கியமே தப்புன்னு ஆயிரும். அப்படின்னா அப்போ அது மகா வாக்கியத்தை விளக்கிற விளக்கம்ங்கிறதே வராது. ஸ்வரூபம்னா அப்போ முக்தியில் ஆனந்தத்தை அனுபவிக்காதுன்னு ஆயிரும், தானே தன்னை நுகராதுன்னு. அப்போ இவ்வளவு குற்றம் இருக்குது. அதனால் அப்போ அதுக்கு என்ன தான் சொல்கிறது? அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அனிர்வச்சனியம்னு சொல்லிட்டு போங்க அங்க. அது யார் சொல்கிறது? அது மாயாவாதி. அப்படி சொன்னால் அது பொருந்தாது. ஏன்? அதான் 6ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணம் முதல் பாட்டா தானே. அது எப்படி சொன்னான்னு கேட்குறாரு. சத்துன்னா அசத்து இல்லை, அனிர்வச்சனம்னா எப்படி சொன்னேன்? அதுக்கு பிரமாணம் சொன்னால் அசத்துன்னு ஆயிரும், பிரமேய மனப்பட்டு. இல்லைன்னு சொன்னாலும் அசத்து. அது ரெண்டும் சொல்ல முடியாதவன். அப்போது அங்கே தான் சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லி தான் 6ஆம் நூற்பாவில் மைய கருத்து. ஒரு பொருளே ஒரு பொருளே அவயவ அவயவிகளாக, அவயவம் அவயவி அப்படின்னா அவயவம்னா என்னது? அங்கி, அங்கம். அவயவினா அங்கி, கைகால் முதலிய அங்கம், அதை உடையவன் அங்கி இல்லையா? அப்படி அவயவ அவயவி ஒரு பொருளே அவயவமும் அவயவியுமாக. அப்படி சொன்னால் அது சாதாரணம். எப்படி சாதாரணமே? அது அவயவி, அவயத்தை உடையவன். அவயவினா அவயங்களை உடையவன். இப்போ அவயவின்னு சொன்னாலே அதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். விளங்குதா? ஆமாம். அதனால அவயங்கள்லாம் உனக்குள்ள அடங்கியிருக்கு இல்லையா? அது தாதானம். அதுபோல இது ஒன்று தாதானமே. ஒரு பொருள் அவயவமும் அவயவுமாய் இருப்பது. இது போலவே 2 பொருள்கள். அது எப்படி? எந்த 2 பொருள்கள்? வியாபக வியாபிய சம்பந்தமுடைய 2 பொருள். விளங்குதாமா? இதுக்கும் முதல்ல சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அவயவ அவைனா
பொருளால் ஒன்று, கையும் ஒன்று தான், நாமும் ஒன்று தான் இல்லையாம்மா? உடம்புனாலும் கையினாலும், உடம்புங்கிறது கையில், உடம்புல ஒரு பாகம் தான் கை. இப்போ ஒரு பொருள். ஆனால் இங்கே இப்போ ரெண்டு பொருள், வியாபக வாப்பிய சம்பந்தமுடைய ரெண்டு பொருள், இலக்கணத்தால் வேறுபட்டது ரெண்டு பொருள். அது ஒரு பொருள் ரெண்டா நிற்கிறது, வியாபக வியாபியமாக இருக்குது. வியாபகம் வாப்பிய சம்பந்தமுடைய இரண்டு பொருள், வியாபக வாப்பிய சம்பந்தமுடைய இரண்டு பொருள்னால இலக்கணத்தால் வேற இல்லையா? அப்படிப்பட்ட இரண்டு பொருள்கள் ஒற்றுமைப்பட்டு, அதுவாய் ஒற்றுமைப்பட்டு, உணர்வினால் ஒற்றுமைப்பட்டு, இலக்கணத்தால் வேறுபட்டு உணர்வினால் ஒற்றுமைப்பட்டு. விளங்குதாமா? அதுவாய் நிற்றருக்கு ஏதுவாய் தாதான்மியம். இல்லையாம்மா? நீங்களும் உங்க வீட்டுக்காரர் எப்படி நிற்பீங்க? எப்படி அப்படி நிற்கணும். காதலர் இருவர், கருத்து ஒண்ணு. காதலர் இருவர்னா என்ன? இலக்கணத்தால வேற, ஆனா கருத்து இருக்கணும். அதான் அறம் எல்லாரும். விளக்குதாமா? வேறுபடாத அறம். விளக்குதாமா? அப்படி சொல்றாரு. அப்போ இங்க கருத்து வகையால் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம், உணர்வினால. அதுவும் தாதான்மை தான். அப்போ எதுக்கு சொல்றாருன்னா, இப்ப கையில் அடிபட்டா நமக்கு வலிக்கு இல்லையா? ஒரு உறுப்பில் பட்டா உடம்பு வலிக்கு, அது இல்லையா? அதே போல இது வேற வேற தான். ஆனா உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா இதுவும் துன்பப்படுது. வருதா இல்லையா? ஏன் படுது? வேற யாருக்கும் பட்டா பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கி, ஆனா இவங்களுக்கு வந்தா அது கடந்து பதறுது. ஏன்? உணர்வுனால அப்படி ஒட்டுப்பட்டு அப்படியே படும். பொருள் வேற இருந்தாலும் உணர்வு வெட்டுப்பட்டாலும் அதுக்குள்ளது இதுக்கு வருது. விளங்குதாடா? அப்படி நிற்குதுங்கிறார். இப்போ அம்மையும் அப்பையும் நிற்கிறாருங்கிறது ஒரு பொருளே ரெண்டா நிற்கிறது. விளங்குதாமா? அப்போ ஒரு பொருள் தான். அப்போ அது வேற இது வேற இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் அங்கே இரண்டு பொருள் தான். விளங்குதா? அந்த உணர்வினால ஒன்றுபட்டதுனால இதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி அதுக்கு வருது. விளங்குதாமா? அப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால தான் இறை பெருமான்ட்டு இருக்கிற ஆனந்தம் நமக்கு வருது. ஆனந்தமாக இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? துன்பமயமாகவே இருக்கிறவன் இன்னொருத்தன். நாம் எப்படி இருக்கோம்? ஆணவம் எல்லாம் துன்பமய இல்லையாம்மா? இருளின்றேல் தும்பியன்னு சொல்கிறோம். அப்போ நாம் துன்பம் அன்றளவும் அளவில்லா இடராற்று உயிர் அந்தோங்கிறோம். நாம் துன்பமயமாக இருக்கிறவன், அவன் இன்பமயமாக இருக்கான். அப்போ அவங்ககிட்ட இருக்க இன்பம் நமக்கு வந்து துன்பம் போகணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரே வழி என்னது? பொருள் ஒன்றாக முடியாது, உணர்வினால் ஒன்றுபட்டு நிற்பது தான். நின்னா அவனுக்குள்ளது இவனுக்கு வந்துடும், அந்த இன்பம் இவனுக்கு வந்துடுங்கிறார். விளக்குதாமா? அதனால இதுவும் ஒரு தாதான்மை தான். இரு பொருளே, இங்க இரு பொருளேங்கிறது வியாபக வாப்பிய சம்பந்தமுடைய இரு பொருள். அது சொல்லட்டா என்ன? இரு பொருளே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே சொல்லிட்டு போனான்னு ஏன்னா இல்லைம்மா, இப்போ இந்த மாதிரி ஒரு துண்டு இருக்குன்னு வைங்களேன், இன்னும் இதே மாதிரி துண்டு, இதுவும் சேர்ந்தா இது தாதான்மியம் அத்திவிதம்னு சொல்ல முடியாது. விளங்குதா? இதுக்கு என்ன இல்லை?
வியாபக வாக்கிய சம்பந்தம் இல்லை. இதுக்கு அதுக்கும் அது இருக்கணும். வியாபக வியாபிய சம்பந்தம் இருக்கணும். விளங்குதா? அப்போ இறைவன் வியாபகத்துக்குள்ள நாம வியாபியமா இருக்கும். அந்த உரிமை உடைய பொருளுக்கு தான் அங்கிருந்து இங்க வரும். அந்த பவர் கூடுனதுல இருந்து குறைஞ்சதுக்கு வரணும். அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது இல்லைன்னா வராது. ஒரு பொருளின் ஏகதேசம்னு ஆயிடுமா இல்லையா? ஒரு பொருளின் ஏகதேசம் அப்படி வராது. அது இல்லை. ஒரு பொருளின் ஏகதேசம்னா அது வியாபிய வாக்கியம் சொல்ல முடியாது. விளங்குதாமா? ஆமாம். இங்கே இரண்டு பொருள். ஆனால் அது எப்படி இருக்கணும்? வியாபக வியாபிய சம்பந்தமுடைய இரண்டு பொருள் இல்லையா? அது உணர்வினால ஒன்றுபட்டு நிற்கிறதுனால அந்த தத்துவங்களோட இறைவன் ஒன்னா நின்னாலும் அதுக்கு அத்திபிதம்னு கிடையாது. இறைவன் அதோட அத்திபிதமா இருப்பான். ஆனால் அது அவனோட அத்திபிதமா நிற்காது. ஏன்னா அதனால இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இது அதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்குனால தான் உணர்வினால் ஒன்றுபட்டுங்கிறார். விளங்குதாடா? ஏன் அது தானே இருக்குது அப்படின்னு சொல்லப்படாது. அவன் எல்லா பொருளோட அத்துவிதமாக இருந்தாலும் இங்க உணர்வினால் ஒன்றுபடுவது, அவனோட ஒன்றுபடுவது உயிர் தான். அப்போ அந்த இதுக்கு அவனுக்கும் இந்த உயிருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வியாபக வியாபிய சம்பந்தம் இருக்கிறதுனால அவன்கிட்ட இருந்து கொடுக்குறான், நாம கொள்ற பொருள். வியாபக பொருள் கொடுக்கும், வியாபிய பொருள் பெறும். அந்த சம்பந்தம் இருக்குது. உரிமை அதுதான் 2ஆம் நூற்பாவில் அந்த 3 உரிமை உடைய பொருளுக்கு அண்டுங்கிறார். மற்ற பொருளுக்கு கிடையாது. விளங்குதா? எல்லாம் மாத்தினா எல்லாம் தப்பா போயிடும். புரியுதாடா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதுபோல் அதான் இந்த நாம நமக்கு கீழே உள்ள பொருளோட நிக்கிறோமா இல்லையா? அப்படி இந்த உடம்பு நமக்கு வியாபியம், அதோட நாம உணர்வினால ஒன்றுபட்டு நிற்கும். அது நம்மோட ஒன்றுபட்டு நிற்பதில்லை. விளங்குதாமா? நாம் அதோட ஒன்றுபட்டு தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தி நின்ற பெற்றி போல் இப்படிங்க சொல்றோமா இல்லையா? இந்த உடம்பே நாம நிற்கமா இல்லையா? அது உணர்வுனால தானே நிற்கும். அப்படி நிற்கிறதுனால அந்த உடம்புக்கு வர்றது உங்களுக்கு வந்துருதா இல்லையா? ஆமா, வந்துருது. விளங்குதா? அப்போ அது போதில் நாம இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்கிறதுனால அவனுக்குள்ளது நமக்கு வருது. இப்போ இப்படி சொல்லும் போது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ நாம கருவிகளோடு ஒன்றுபட்டு நிற்கிறோம், கருவிகளோடு ஒன்றுபட்டு நிற்கிறோம். அதனால அதன் மூலமா அதுக்கு வர்றது நமக்கு வந்துடுது இல்லையாம்மா? ஆமா. இப்போ இறைவனோடு நாம ஒன்றுபட்டு நிற்கிறோம், இறைவனோடு. அப்போ நமக்கு வருது இறைவனுக்கெல்லாம் போகணும். அதைத்தான் 5ஆம் வகுப்புல கேட்கிறாரு. இப்ப தத்துவங்களோடு ஆன்மா ஒற்றுமைப்பட்டு நிற்கிறத முதல்ல சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ 2வது இதுல இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்கிறா, அது அவனுக்கெல்லாம் போகணும் அந்த அனுபவம் அப்படின்னு 2வது அதிகரணத்தில் 5ஆம் நூற்பாவில் அதை கேட்கிறாரா இல்லையா? அப்போ அதை எப்படி மறுக்கிறோம்? தத்துவங்களோடு ஆன்மா ஒற்றுமைப்பட்டு நின்னது எப்போ? ஒரு பொருளை அறியும் இடத்து அது தனக்காக தத்துவங்களை செலுத்திட்டு, இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாக இருந்து செலுத்துறான். அது தனக்காக இல்லை, உயிருக்காக செலுத்துறான். அதனால யாருக்காக செலுத்தினானோ அவனுக்கு அந்த பயன் போயிட்டு அப்படின்னு. ஆமா. அப்போ அங்க என்ன ஆயிருது? இப்போ நாம இந்த கண்ணை கொண்டு ஒரு பொருளை பார்க்கறீங்க,
இல்லையா? அந்த பார்த்தல் பயன் உங்களுக்கு வருதே தவிர கண்ணுக்கு வருவதில்லை. ஏன்? கண்ணுக்கு அறிவில்லை, அது உங்களுக்கு துணையா நிற்குது. அதுபோல இறைவன் உங்களுக்கு துணையா நிற்கான், அந்த கருவி மாதிரி. இந்த கண்ணு எப்படி நிற்கும் உங்களுக்கு துணையா, அதுபோல இறைவன் உங்களுக்கு நிற்கான். அதனால அவனுக்கு போல இதெல்லாம் அங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அத்துவிதம் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறாரு, வரிசையா சொல்றாருன்னு சொல்றோமா இல்லையாம்மா? சொன்னோமா? ஆமாம். அப்போ ஒவ்வொரு நூற்பாவில் சொல்லும் போதும் அதை முதல்ல சொன்னதுக்கு அதுக்கப்புறம் மேலே மேலே விளக்கிக்கிட்டே போறாரு. 2ல் சொன்னதை காட்டிலும் இந்த 5ல் 6ல் சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த 5ல் சொன்னதுன்னா என்ன, காட்டு உபகாரம்னா என்ன, அது அத்துவிதம் தானே, அத்துவிதம் தான். இப்போ 6ல் சொல்றதும் அத்துவிதம் தான். விளங்குதா? அப்புறம் இப்போ 10ல் சொல்றதும் அத்துவிதம் தான். இப்போ 11ல் சொல்றதும் 12ல் சொல்ல போறாரு, அதுவும் அத்துவிதம் தான். கடைசி வரைக்கும் சொல்றாரு. அது போக 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 நுட்பமாக்கிட்டே வர்றாரு. விளங்குதா? இதெல்லாம் எந்த நூல்கள் இப்படி இருக்குது? ஒரே செய்தியை இப்படி நுணுகிக்கிட்டே போறாரு ஒன்றுக்கொன்று. அதான் அந்த 8ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணம் 2வது பாட்டு என்னதுமா? என்னம்மா? என்னடா? நெறியில் அறிவிக்க அன்றி. அந்த நெறிய முன்னால போடணும். நெறியில் அறிவிக்க அன்றி அறியா உலகங்கள் சரியமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுடைய சொற்களார் கொள்பபத்தின் வீடியன் குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமாம். குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு அப்படின்னா என்ன? என்னப்பா? சூழ்ச்சிங்கிறது நுண்ணிய செய்தி, அது உபதேசத்தை குறிக்குது இல்லையா? ஏம்னா அது அந்த முதல் அதிகரணத்தை சொல்லும் போது 2வது அதிகரணத்தை தான், தீட்சாதிகரணத்தில் அந்த மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெஞ்ஞானம் புண்ணிருத்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னிறுத்தும் தான் குருவாய் முன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமாம். அதில் காட்சியில் உள்ள வித்தியாசம், அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னு காட்சியில் உள்ள வித்தியாசம். அப்படி காட்சியில் உள்ள வித்தியாசத்தில் அங்கே 3 வகை ஆன்மாக்களில் அகலருக்கு நிராதாரம், சகலருக்கு சாதாரம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதாமா? சாதாரம் சேதாரம்னு சொல்லப்படாது. சாதாரம்னா என்ன? ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடி ஒரு ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்று பார்வையான மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை, ஒரு போர்வையில் வாரான் இல்லையா? சகலருக்கு. அவனுக்கு அருள் உருவம் அறிவு உருவம்னு அது 2 வாரான். அவன் அதில் நிராதாரமாய் வர்றான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் 2வது பாட்டை சொல்லும் போது யாருக்கு உபதேசம் வேணும், யாருக்கு உபதேசம் வேண்டாம், சூழ் கொள்பவர் சொற்கொள்ளார் சொற்கொள்பவர், சொற்கொள்ளார் சொற்கொள்பவர். அப்போ அந்த சொல்லுங்கிறது என்னது?
சொல் என்பது அறிவை உணர்த்துற கருவி. விளக்குதாமா? அவனுக்கு காட்சியும் அறிவைத்தான் விளக்குது. காட்சியோடு கூட சொல்லவும் செய்யணும். காட்டினாலே தெரிஞ்சிட்டு விளங்குதா? இப்போ ஆமாம், இப்போ நாம் ஒரு பாட்டை படிக்கிறோம் இல்லையா, ஒரு தேவாரம், அதில் இந்த உடம்பை கொண்டு நாம் பிராரத்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையாம்மா? அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது நாம் நினைவெல்லாம் எதில் வைக்கணும்? கொடுக்குற பெருமான்கிட்ட வச்சா இல்லையா, அது என்னாகும்? சிவப்பயிரை விளைவிக்கும் இல்லையா அப்படின்னு அவர் அப்பர் சாமி எப்படி பாடுறாரு? அதை துன்பத்தை கோலாக்கி, துன்பக்கோல், அதன் துயரமே ஏற்றமாக இருகா இல்லையா? அப்போ இந்த இருகால் இந்த உடம்ப என்ன சொல்றாரு? ஆமாம், அந்த ஏற்றத்தின் கால்களா சொல்லி இல்லையா? அது மேலே இருக்கிற இது துயரம், இது கோலை துன்பம் இல்லையா? துன்பக்கோல் அதனை பற்றி அந்த கீழே இருக்கிற சால் தண்ணியை கோர்றது, அதை நம்ம புத்தின்னு சொல்லி அந்த கிணறுல தண்ணியை கோருதா இல்லையா? கிணற அதை என்ன சொல்றாரு? பிராரத்தம், இந்த பிறவிக்கு எடுத்தது, அதை ஒவ்வொன்றா கோரி அனுபவிக்கும். அப்போ அது மேலே நின்று இந்த ஏற்றத்தை ஏக்குதானா இல்லையா? மேலே நிற்கிறவன் ஆன்மா, மேலே நிற்கிறவன் ஆன்மா. இவன் இந்த கருவிகள் மூலம் இறைச்சி, அதை இறை நினைவில் இறைச்சி தண்ணியை அது விட்டால் அது வயலுக்கு போய் அறிவுக்கு போகும். இறைவன் என்ன சிவபுண்ணியமாகி அறிவில் பயன் தரும், இல்லைன்னா உடலுக்கு பயன் தர்றத பாழுங்கிறாரு. விளங்குதாம்மா? வயலுங்கிறாரு, அறிவை வயலுங்கிறாரு, உடம்ப பாழுங்கிறாரு. பாழுக்கு நேரா கை கால் வலிச்சதான் வச்சோம். இதை ஒரு படத்தை போட்டால் அந்த பாட்டு புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டுதுங்க. அதை யார் சொல்லுவா? சக்தி சொல்லுவா. போட்ட உடனே சொல்லிடுவா. இந்த அம்மானு சொல்லுவாங்க, சார் அதை விளக்குங்க. அப்போ அந்த காட்சியோட கூட ஒரு விளக்கம், சொல்லுன்னு ஒரு விளக்கம் வேண்டியதா, அதுதான் இங்கே சொல்றாரு. அப்படிதான் அவருக்கு காட்சி எழுதி காட்ட உடனே ஒருத்தனுக்கு புரிஞ்சிருது. அதுவும் அவனை விஞ்ஞானகள் இருக்காரு. அடுத்தவனுக்கு அந்த காட்சியை கொஞ்சம் விளக்கணும், விளக்குனா புரிஞ்சிடும். அப்போ அதோட கொஞ்சம் கிரேடு குறைஞ்சவன். அப்போ அந்த சொல்லு அதை விளக்கிறதுக்கு பயன்படுதா இல்லையா? அதுதான் இங்க உபதேசம். விளங்குதாடா? ஆமாம், பிரளயாகல இருக்கு அப்படி சொல்றாரு. ஆமாம்மா, இப்போ இது ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டாரு, இப்படி செஞ்சிருதாமா. விளக்குதாமா? அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே நாம சகலன், அவனுக்கு என்ன சொல்றாரு? இது ரெண்டும் அகல இருக்கு. அப்போ இந்த சகலருக்கு காட்சி போட்டாச்சு, எழுதி போட்டாச்சு, விளக்கியாச்சு. அவன் திருன்னு அப்படியே பார்க்கான். விளக்குனால என்ன செய்ய பார்க்கான்? ஒன்றும் விளங்கலைன்னு அப்படியே பார்க்கான். விளங்குதா? அப்போ அவனுக்கு என்ன செஞ்சிடறாரு? ஒரு இந்தா அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு, வீட்டில் போய் படிச்சு பாருன்னு. விளங்குதா? அது இப்போ காட்சியை விட அங்க சொல்றது தூலம் இல்லையா? அந்த சொல்றதை விட எழுதி கொடுக்கறதா இருக்கு அந்த சொல்லினுடைய தூள். அப்படி இப்போ எழுதுறதை விட சொல்லுங்கிறது என்னது? நுட்பம். எழுது யாருக்கு எழுத்து வேணும்? அதை விட பருமையானவனுக்கு. இப்போ உபதேசம் பண்றாங்க தீட்சையில்,
இப்போ கேட்க வெளியே வந்து என்ன சொன்னாலும் மறந்து போச்சு. சார் இந்த மந்திரத்தை எழுதியே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. இந்த சத்த காடில் எனக்கு கேட்கல. அங்கே மேலங்கிழமை அடிப்பாங்களா இல்லையா? ஆமாம், ஏற்கனவே கொஞ்சம் காற்று டமாரம் தான், அதில் இந்த சத்தம் வேற. அதில் இவர் சொல்கிறது 3 தடவை சொன்னார். சரி, காது கேட்டாலும் வெளியில் எந்த ஒன்றும் மறந்துடுத. மறக்கிறதா நமக்கு இயற்கையாக இருக்க. எப்போதும் கேட்டால் தான் மறந்துடுவோம்லம்மா. அதே மாதிரி அங்கேயும் மறந்துடுது மந்திரமும். என்னத்தை சொன்னார்? அப்போ ஒரு ஆள் எழுதி கொடுத்துருங்க அப்படி. அப்போ அந்த எழுதி கொடுக்கறது அந்த சொல்ல தூள வடிவம். அது சகலருக்கு நூலும், உபதேசத்தை விளக்கக்கூடிய நூலும் விளக்குதா? அப்போ இங்க அந்த நடுவில் இருக்கிற பிரளயாகலரை சகலரோட சேர்த்துட்டார். முதல்ல காட்சியை சொல்லும் போது அவனோட சேர்த்து சொன்னாரு, உபதேசம் சொல்லும் போது இவனோட சேர்த்துட்டாரு. இவனுக்கு சூக்கும உபதேசம், இவனுக்கு தூள உபதேசம். அழகா சொல்லுறாரா இல்லையாமா? நல்லா தான் சொல்லிருக்காரு. விளங்குதா? அப்போ அவரவருக்கு தகுந்தபடி அவன் உணர்த்தணும். அப்போ அந்த சொல்லு எங்க ஒரு இது மீடியா தானே இல்லையா? ஆமாம். அதனால எங்க அந்த தாதான்மை சம்பந்தம் அதில் 2 பொருள் உணர்வினால் ஒன்றுபட்டு நிற்குது. உணர்வினால ஒன்றுபட்டு நிற்குது. ஒரு பொருள் வியாபக வியாபிய சம்பந்தமா, அது ஒரு பொருளே வியாபகம் வியாபியமா விரிஞ்சு நிற்குது இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு பொருளே அப்படின்னா குணகுணிகளுக்கு வேற்றுமை இல்லை இல்லையாம்மா? அப்போ அதை ஏன் அப்படி சொல்றாரு? அது என்ன சார், குணின்னு ஒன்று இல்லைங்கிறீங்க இல்லையா? குணத்தினுடைய கூட்டம் தான் இங்கேயோ. பிற வியாபக வியாபியம்ங்கிறீங்களே, 2 கருதியும் ஒன்று தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலையா உங்களுக்கு? வரலையாம்மா? எங்கே தான் வருது? ஏன்னா இப்போ இறைவன் அப்படின்னா அவன் பல சக்திகளின் கூட்டம். இப்போ தீட்சை செய்யறான்னா கிரியாசக்தி. அப்போ ஒவ்வொரு செயலுக்கு அதில் ஒரு பகுதியை தான் பயன்படுத்தலாம். அதனால அது வியாபியம். அவன் மொத்த சக்திகளின் கூட்டமாக இருக்கான். ஆனால் ஒவ்வொரு வேலைக்கு இல்லையாம்மா? இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சக்தி, பாட்டு படிக்கும்போது அதில் வேற சக்தி. அப்போ மொத்த சக்திகளின் தொகுப்பு நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும்போது ஒவ்வொரு சக்தி தான். எல்லா சக்தியும் ஒரு செயலுக்கு தேவையில்லை. அப்போ அது வியாபியம் தானே, அது தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு மயங்கப்படாது. புரியுதா? புரியுதா சக்தி? ஆமாம். அதனால அதெல்லாம் சொல்றதுக்கு தாம அந்த 2ஆம் நூற்பாவில் கடைசியில் அந்த நீக்கமின்றி நிற்பம்னு சொல்கிறாரா இல்லையா? 4வது அதிகாரம் அதுதான். எல்லாமே ஒவ்வொரு சக்திகளினுடைய ஒவ்வொரு ஏகதேசம்தான். விளங்குதா? இதையெல்லாம் வியாபித்துக்கிட்டு இருக்கதான் சிவம். எல்லா சக்திகளுடைய தொகுப்பு அவன். அதனால பதி கூட 5 தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் சக்தி தான் பயன்படுத்துறான். அப்போ அது கூட அவனுக்கு, அவன் வேற இவன் வேற இல்லை, பதிநிலையில் அவன் பயன்படுத்துகிற சக்தி குறைய. இது அல்லாத அவனுக்கு அளப்பில்லாத சக்தி உடையவன். அதனால அது சிவம் அப்படி சொல்கிறோம். விளங்குதா? நல்லா சொல்லியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே அந்த ஒரு பொருள் நிற்கிற மாதிரி வியாபக வியாபியமுடைய சம்பந்தமுடைய 2 பொருள் இல்லையா? அப்போ அங்கே அந்த 2 பொருள் இருக்கிறதுங்கிறது அந்த குணத்துக்கும் குணிக்கும் வேற்றுமை இல்லை இல்லையா? இங்கே இந்த 2 பொருள் ஒற்றுமைப்பட்டிருக்குன்னா அங்கே அந்த 2 பொருள் எப்படி இருக்குது? ஒரு தன்மையால் வேற்றுமைப்பட்டு நிற்குது. சிவம் எப்படி நிற்குது? ஒரு தன்மையால்
அதில் ஒரு சக்தியை மற்ற சக்தி வேற்றுமைப்பட்டுனா மற்ற சக்தியெல்லாம் சூக்குமமாக செயல்படாமல் இருக்குது. ஒரு சக்தி மட்டும் செயல்படுது, காரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் வேற்றுமைப்பட்டு நிற்கிறது. வேறப்பட்டனா சக்தி வேற போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது மற்றதெல்லாம் காரண நிலையில் இருக்குது, ஒரு சக்தி மட்டும் காரிய நிலையில் இருக்குது. அதான் வேற்றுமைப்பட்டு நிற்கிறது. விளங்குதாமா? அப்போ காரியப்படுதல் காரண காரியங்களுக்கிடையே வேற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே இப்போ நம்ம பொறுத்தவரையில் ரெண்டு பொருள்கள் இலக்கணத்தால் வேறுபட்டு ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு, அவன் ஒரு தன்மையால் வேற்றுமைப்பட்டு நிற்கிறான். இங்கே ஒரு தன்மையில் தான் ஒற்றுமைப்படுத்தும். எல்லா தன்மையிலும் ஒற்றுமைப்பட்டால் பொருள் ஒன்றுன்னு ஆயிரும். விளங்குதாமா? அப்போ ஒரு தன்மையால் மட்டும் ஒற்றுமைப்படுது. விளங்குதா? ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. அப்போ இந்த ஆன்மாக்கள் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறியும். அப்போ ஒரு அறிவை அவன் விளக்கி நிற்க அதில் ஒற்றுமைப்பட்டு நிற்குது. விளங்குதா? அவன் எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பான். அதனால் அவன் எல்லா பொருளோடையும் அப்படி நிற்கிறான். விளங்குதா? இது அப்படி இல்லை. இது அந்த ஒரு பொருளோடு மட்டும்தான், ஒரு நேரத்தில் ஒரு பொருளோடு மட்டும்தான் ஒற்றுமைப்பட்டு நிற்கும், ஒரு தன்மையால் இல்லையா? அப்போ ஒரு தன்மையால்னா என்ன தன்மையில்? ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டிருக்கோம். எந்த ஒரு தன்மை? அப்போ அந்த 8 குணம் இருக்குல்லாமா, 8 குணத்தில் அவனுக்கு அப்போ அந்த 8 குணம் இருக்குது. பேரறிவினன், சுதந்திரம், அப்படிலாம் தன்வயத்தனாதல், அப்படிலாம். இதில் எதில் ஒற்றுமைப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொன்னால், அதில் இந்த ஆனந்தமுடையதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அவன் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்பத்தன்மையில் மட்டும்தான் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறோம். விளக்குதா? எல்லா தன்மையும் ஒற்றுமைப்பட்டு நிற்பது, ஒற்றுமைப்பட்டுங்கிறது இல்லை. அப்போது அந்த 8 குணங்களுக்கு இருக்கம்னு சொல்கிறதுக்கு, என் குணத்துழவுமேன்னு சொல்கிறதுக்கு அங்கே தன்வயத்தனாதல் அப்படின்னு சொன்னால் அவன் சுதந்திரமாக நிற்கிறது. இங்கே நாம தன்வயத்தன்னா இறைவன் வயப்பட்டிருத்தல்னு சொல்லணும். நமக்கு தன்வயத்தன், தன்னுன்னா யாரு? சிவம். நாம சிவமயப்பட்டு நிற்றான், அவன் தன்னுனா சுதந்திரமாய் நிற்றான். நமக்கு அதே சொல்லுதான், நான் அதுக்கு விளக்கம் வேற. அப்படி 8க்கும் இருக்குது. விளங்குதா? அப்படி நிற்கிறது, நமக்கு சார்ந்து நிற்கிறது. விளங்குதா? அதனால இங்கே 2 பொருள் தான். அவனுக்கு இலக்கணம் வேற, நமக்கு இலக்கணம். அது நாம் 4ஆம் நூற்பாவில் பார்த்தோம், 2ஆம் நூற்பாவில் பார்த்தோம், இப்போ 6ஆம் நூற்பாவிலையும் பார்த்தோம் இல்லையா? 6ஆம் நூற்பாவில் பார்த்தது என்னம்மா? 2ஆம் நூற்பாவில் பார்த்தது யாருக்கு இலக்கணம்? என்னம்மா? பாசத்துக்கு பார்த்தோமா? ஏடாடா எல்லாம் ஒரே கோழி கிண்டி தேட. 4ல் பார்த்ததை சொல்லு. 4ல் பார்த்தது ஆன்மாவுக்கு பொது இலக்கணம், இப்படி சொல்லணும். அப்போ ஆன்மாவுக்கு பொது இலக்கணம் கருவிகளோடு கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும் அடைந்து கொண்டிருப்பது, அவத்தைப்பட்டு நிற்பது. அது ஆன்மாவுக்கு பொது இலக்கணம் இல்லையா? இறைவனுடைய பொது இலக்கணம் 2ல் சொல்லிச்சு இல்லையா? அவன் ஐந்தொழில் செய்தல், அது அவனுக்கு பொது இலக்கணம் இல்லையா? அவனுக்கு சிறப்பு இலக்கணத்தை 6ல் சொன்னோம் இல்லையா? அதில் என்ன சொன்னோம்? அவன் சிவசத்தாய் நிற்றல், சித்து சத்தாய் நிற்பது, மாறாத அறிவாய் நிற்பது அவனுடைய சிறப்பு இலக்கணம். அறிவுமயமாக நிற்கிறது சிறப்பு இலக்கணம். ஐந்தொழில் பதி ரூபம் சக்தி ரூபமானுன்னா பொது இலக்கணம். என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ அது மாதிரி உயிருக்கு பொது இலக்கணம் அங்கே அவத்தைப்படுத்துதுன்னும். உயிருக்கு சிறப்பு இலக்கணம் என்ன?
அதில் 7ல் சொல்கிறது இரண்டையும் அனுபவிக்கும், துணை கொண்டு அனுபவிக்கும், அது அதுவாய் அழிஞ்சு அனுபவிக்கும்னு சொல்லியிருக்குது. அப்போ 2 தானே சொல்லியிருக்குன்னு சொல்லப்படாதே, விளங்குதா? அதில் அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின் பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறு, அது பழசு, அதான் பொது இயல்பு. விளங்குதா? 4ல் சொன்னதான் ரிப்பீட் பண்ணியிருக்காராங்க. ஏன்னா சிறப்பியல்பை சொல்லும் போது பொது இயல்பை சொல்லி சிறப்பியல்பை சொல்லணும், அப்போதான் வித்தியாசம் தெரியும்னு. அப்புறம் அதையும் சிறப்பியல்புன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. புரியுதா? புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிடணுமா? அதான் நின்றவாறும் இறந்த காலத்தில் சொல்றாரா இல்லையா? அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின் பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறும். விளங்குதா? இரண்டினையும் அறியும், இரண்டால் அறியும், அது அதுவாய் நின்று அறியும் அப்படின்னு அங்கே சொன்னதை அது 7ல் சொல்றாரு இல்லையா? அப்போ அது அங்கே என்ன சொன்னாருங்கிறத 8ல் தொடங்கும் போது சொல்லி தொடங்குறாரு. அப்போ 8ஆம் நூற்பாக்கு தோற்றுவாய் செய்யும் போது அதை சொல்றாரு. 7ல் இதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு. அப்போ அசத்தாய் நின்றவாறு அப்படின்னா பழசு இல்லையா? நின்றவாறுனா பழசு தானே, அது பொது இலக்கணம். பழசுனா என்னது? 6க்கு முன்னால் சொன்னது, அது பொது இலக்கணம். சத்தை சத்தால் அறிந்து சத்தின் பால் உளதாய் சத்தாய் நிற்கும் ஆறும் எதிர்காலத்தில் சொல்றாரு, அது சிறப்பு இலக்கணம். புரியுதா? சிவஞானத்தை பற்றி சிவற்றை அறிந்து பிறப்பிறப்பு இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கிறதே, அது சிறப்பியல்பு. நமக்கு சாத்திரங்களை படிக்கிறேன்னா என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுதா? அது மாதிரி ஆணவத்துக்கு 4லே 2ஐயும் சொல்லிடுறாரு இல்லையா? 4ல் ஆணவத்துக்கு அதான் ஞான துரோதகமாய் மறைத்துக்கொடு நிற்றலாம் அப்படிங்கிறது அதுக்கு சிறப்பியல்பு இல்லையா? அப்புறம் சாக்கர சொற்பரம் சுளுத்தி துரிய துரியாதீதமா நிற்கும் பஞ்சாவசிதனா நிற்கும் என்றது 3வது அதிகாரம் 4ல் சொல்லியிருக்காரா இல்லையா? அது பொது இலக்கணம், அது சிறப்பு இலக்கணம். அது ஆமாம், இது பொது இலக்கணம் இல்லடா. ஆணவ மலம் ஞான துரோதகமாய் மறைத்து கொண்டு நிற்றலான்ங்கிறது ஆணவ மலத்துக்கு சிறப்பு இலக்கணம். சிறப்பு இலக்கணம் எப்போ விளங்கும்? அது கேவலத்தில் விளங்கும். விளங்குதா? பொது இலக்கணம் எதுனா 3வது அதிகரணம் இல்லையா? அதான் மலை, அதை சாக்கர சொப்பனம் துளுத்தி துரியதுயாதிடமாண்ட பஞ்சாபசிதனா நிற்கு, அதான் மல சொரூபத்தின் மறைந்து அருவு சொரியா நிற்றலான் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அது புரியுதாமா? அது பொது இலக்கணம். ஆணவ மலத்துக்கு பொது இலக்கணம் மயக்குதல். அறிவு வேறுபட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? அது மயக்குதல். என்னடா இதெல்லாம் படித்தா எங்கே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாமா? சரி, தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. அதனால இங்கே இந்த ஆன்மா இருபொருள், ஆன்மாவும் சிவமும் இலக்கணத்தால் வேறுபட்ட இருபொருள் இல்லையா? ஆமாம். அது எப்போதும் முக்கியின வந்தால் கூட ஆமாம், அது அந்த திருவுந்தியாரில் சொன்னது போல அவன் இவனாவது அவன் அருளால் அல்லது அவன் இவனாய் நின்றது அவன் அருளால் இவன் அவனாகான் என்று உந்தி பெற சொல்றாரா இல்லையா? என்றும் இவனே என்று உந்தி பெற. இது எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? நீங்க 10ஆம் நூற்பாவை படிச்சுட்டு தப்பா பதில் சொல்லிடுறாங்க இல்லையா? 10ஆம் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கு? அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மல மாயதனோடு வல்வினைகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவன் அம்மா நின்ன மாதிரி நாம அவனா நிற்கணும்னு. ஒரு காலம் நீ அப்படி நிற்க முடியாது அப்படிங்க. அப்போ நிற்கிறோம்னு சொல்லியிருக்குது,
நீ நிக்கல, அருள் உன்னோட கூட்டி வச்சிருக்குது. நாம நிக்கிறோம்னு நினைச்சேன்னா தொலைஞ்சார். அதனால பெருமான் நம்ம அப்படி கெட்டி பிடிச்சிக்கிறது தான். அதே அன்பால் ஆர்த்தாய் உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய்ங்காரால அப்படி அணைச்சிக்கிட்டுதாரு. அதனால நிற்கிறோம். நாம போய் அப்படி நிற்க இப்படி நிற்கிறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. ஆனால் அங்கே அப்படித்தானே சார் சொல்லியிருக்குன்னு. அதுக்கு தான் ஒவ்வொரு பாட்டு இன்னொரு பாட்டுக்கு விளக்கம். இதே செய்தி தானே அங்கே சொல்றாரு இந்தியாவில். ஆமாம், என்றும் இவனே அன்மா அன்மாதான். ஒரு பொருள் இன்னொரு பொருளா ஆயிராது. அது மாதிரி இருக்கும், அவனை மாதிரி இருக்கும் இல்லையா? உணர்வினால ஒன்று இருக்கும், இதை பொருளால் ஒன்றாகாது. பொருளால் அவன் தான், இவன் தான். அதான் அங்க என்ன சொல்றாரு, இரு பொருளேங்கிறார். ஏன்னா ஐக்கியம் சொல்லக்கூடாது. அந்த ஐக்கியம் சொன்னாதான் இவன் அவனும் ஒண்ணுங்கிறது விளங்குதா? இதான் அங்க அந்த அத்திவிதத்துக்கு அதான் முக்கியம். அதான் ஒரு பொருள். அப்போ இது அத்திவிதத்துக்குள்ள நல்ல நுட்பமான செய்தி இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நமக்கு பல இடங்கள்ல நல்லா விளக்கியிருக்காங்க. அப்போ இருபொருளே, இலக்கணத்தால் வேறுபட்ட இருபொருளே, அது அதுவாய் ஒற்றுமைப்பட்டு, அது அதுவாய் அறிவினால் உணர்வினால் ஒற்றுமைப்பட்டு, பொருளால் அல்ல உணர்வினால் ஒற்றுமைப்பட்டு, நிற்றற்கு ஏதுவாகிய தாதான்மியம். ஏன் அதை தாதான்மியம்ங்கிறாரு? நிற்றருக்கு ஏதுவாகிய தாதான்மியம். அப்போ எது நிற்குது? ஆன்மா நிற்குது இல்லையா? நிற்கிறது ஆன்மா தானே. அதுக்கு ஏது எது? அதான் அருள். அப்படி நிற்கிறதுக்கு ஏது எது? அருள் இல்லையாம்மா? அப்போ ஊபி 42 சொல்லுங்க. என்னம்மா? அண்ணல் முதலா அழகார் 75 மென்னில் ரா பகலற்ற இன்பத்தேன் அண்ணின். ரா பகலற்ற இன்பம்னா என்ன? இரவுனா கேவலம், பகல்னா சகலம் இல்லையா? அது ரெண்டும் இல்லாத இல்லையா? இன்பத்தேன் அண்ணி, அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை, இருளானது தீர என்று. அருளானது ஆக்கும், விளங்குதா? யார? அணுவை. நாம நிக்கல, அருள் ஆக்குது. அவன் அருளால் அல்லது சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த இறைவனோட அருள் நம்ம கூட்டி வைக்குது. அதைத்தான் அந்த அம்மானையில சொல்றாரு. திரு அம்மானையில சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திருத்தோள் கூடிவேன் கூடி முயங்கின்னு. அதெல்லாம் யார் செய்கிறாளாம்? அம்மா செய்கிறாங்கிற இல்லையாம்மா? அதனால அதான் ஏது, நெற்றருக்கு ஏதுவாய் நிற்கிறது எது? அருள். அதைத்தான் இப்போ அவன் அவன் இவனாய் நின்றது அவன் அருளால் இல்லையாம்மா? அருள்னால. அதனால இங்க அது ஏதுவாகிய தாதான்மியமும் என்று தாதான்மியம் இருவகைப்படும் இல்லையா? அப்போ ஒரு பொருள் இரண்டா நிற்கிறதுக்கு ஏது என்னது? தாதான்மியம். ஒரு பொருளே குணமும் குணியும் என்று வேறுபட்டு நிற்குது இல்லையா? அதுக்கு ஏது என்னது? அதுக்கு ஏது என்னது? சிவம். அதுக்கு ஏது என்ன சொல்லணும்? சிவம். எத்திரம் ஈசன் நிற்பன், அத்திரம் அவள் நிற்பன். இவன் என்ன செய்யணும்னு நினைச்ச உடனே அவன் செஞ்சுக்கிட்டு நிற்கா. அப்போ அதுக்கு காரணம் பெருமானுங்கிறார். சாதாரணமாக நிற்பது விளங்குதா? இப்போ நாம சிவத்தோடு கூடி நிற்பதுக்கு காரணம் யாருன்னு சொல்றாரு? அருள் அம்மைங்கிறார். என்ன அழகா சொல்லியிருக்காங்க.
விளங்குதா? நல்லா சொல்லியிருக்காங்கல்லம்மா. ஆமாம். ஆனால் அப்படி சேர்க்கிறவன் நம்ம அந்த அருளை மறந்துங்கிறோம். சிவத்தோடு கூடி இருக்கும்போது அவளை தாயை மறந்து இல்லையா? அப்போ தாய் தான் நம்ம யாரோட கூட்டுதா? அவ தான் எல்லாம் செய்கிறான் இல்லையா? அத மாய நட்டோரையும், மாய நட்டோர்னா என்ன? மாய நட்டோர்னமா நம்ம ஏகதேசப்படுத்தி பலகாலம் நம்ம விட்டு நீங்காது இருந்தாங்க. நிலைச்சி ரொம்ப காலம் இருந்தது எது? பிறவி தானே மாய. அதனால அந்த மாய நட்டோர், மாயா மலமெனும் மாதரையும், மாயாமல அதான், அதுதான் இந்த தீண்டுவீர் ஆகில்னு சொன்னாரா இல்லையா? அது என்னது? மாயாமல நீக்கும் இல்லையா? அது அந்த ஏற்பகை நாயனார்லையும் அவளை வாங்கிட்டு போகிறதுங்கிறது மாயாமலை நீக்கும். அது அவன் செஞ்சாதான் செய்ய முடியும், வேற யாரும் நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இங்கே திருநீலகண்டத்தினாலன்னு சொல்கிறாரு, அங்கே பெருமான் வாங்குறாருங்கிற. அது வந்தாதான் திருவோடு, திருவோடு கூடுது. அதான் திருவோடு. இந்த வெறுவோடு நீக்குனா திருவோடு. விளங்குதாமா? ஆமாம். எப்படி கதை மூலம் சொல்லியிருக்காங்க, விளங்குதா? அதனால என்னடா? ஆமாம். அதனால இந்த இருபொருளே ஒற்றுமைப்பட்டு நிற்பதற்கு ஏதுன்னா அந்த அருள், அந்த தாதான்மியமும் என தாதான்மியம் இருவகைப்படும். 2 வகையாக இருக்குது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாதான்மியம், அது 2 தாதான்மியம் தான். அதற்குள் முன்னையது அந்த இறைவன் 2 பட்டு நிற்பது, அது தாதான்மியம் என்றும். பின்னையது 2வது சொன்ன தாதான்மியம் இல்லையா? 2 பொருள் இல்லையா? உணர்வினால ஒன்றுபட்டு நிற்பது பின்னையது. அது உடனாய் நிற்றல் பற்றி. உடனாய் அவனா இருக்கான், நாம இருக்கமில்ல, அப்படி இருக்கதான் உடனா இருக்கிறது. அதனால அது அத்துவிதம்னு வேணுதா? அங்க 2ம் ஒன்றா இருக்குது, இங்க உடனா இருக்குது. 2 பொருள் ஒரு பொருள் தாங்க. ஆனா இங்க உணர்வு தான் ஒன்றுபட்டு, பொருள் வேறதான். அதான் உடனா நிற்கிறது. விளங்குதா? அதனால தான் அந்த 8ஆம் நூற்பாவில் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவு தன்னை அறியாதே அறிந்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையாகி பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி. எவையெல்லாம் இல்லவாகி? இவையெல்லாம்னா எவையெல்லாம்? அறியாதே அறிந்துங்கிறது என்னது? கேட்டல் ஞானம் இல்லையா? ஆமாம். அந்த கேட்டல் ஞானத்தில் அதை நிறையா கூட்டணும். பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றுவான். கேட்டல் ஞானத்தில் நமக்கு உபதேசம் பண்ணுற சிவபெருமானை நமக்கு வேறாக பார்க்குறோம். அவனை எப்படி பார்க்குறோம்? வேறாக பார்க்குறோம் இல்லையா? தோன்றா துணையா நின்னவனை தோன்றும் துணையா பார்க்குறோம், முன்னிலை பொருளா பார்க்குறோம். பார்க்குறோமா இல்லையா? ஆமாம். அவன் நமக்கு வேறாவா இருக்கான்? இல்லை. அதனால தான் என்ன சொல்றாங்க, தமுதல் குருவுமாய். குருவும் உருவும் அங்க அருவும். உருவமா நிற்கிறாரு, அதே சொரூபமாகவும் உள்ள அறிவுக்குள்ள நிற்கிறாரு. 2 பக்கமும் அப்படி இருக்கிறார்.
அதனால குரு அங்கே நிற்கிறது, அதான் உண்மை. விளங்குதா? அது பிரியாத சிவன் தானே பிரித்து தோன்றுதல். சிந்தித்தல் ஞானத்தில் பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்று. சிந்தித்த ஞானத்தில் எல்லாம் அவனா ஒன்றா இருக்கிறது. முதல்ல வேறா இருக்கிறது, அப்புறம் ஒன்றா இருக்கிறது. நெறியாலே இவையெல்லாம் ஆகி அல்லவாகி அப்புறம்தான் தெரியுது, ஓஹோ அவன் ஒன்றாகிறதுக்கு நாம அவனும் ஒரு பொருள் இல்லை. ஒன்றாகிறதுக்கு நாம அவனும் ஒரு பொருள் இல்லை. ஒரு காலம் நாம அவனும் ஒன்றாக முடியாது. அவனும் நாமும் வேறாவும் நிற்க முடியாது. ஏன்னா நாம வியாபக வியாபிய சம்பந்தம். அப்போ வேறான்னு கேட்டல் ஞானத்தில் பார்த்ததும் தப்பு. இப்போ சோகம் பாவனை அவனே நானுன்னு நினைமாலியா, அதுவும் தப்பு. பெருமானோடு உடனாத்தான் நிற்க முடியும் இல்லையா? அப்படின்னு இந்த உணர்வு வர்றது பைய தான் வரும். இது வந்து அதுக்கப்புறம் தான் அது வரும். விலகப்போ அந்த அத்துவித உணர்வே எப்படி மாறிடுது, மாறிட்டே வருதா இல்லையா? அதான் நெறியாலே படிப்படியா. அப்போ அது முதல்ல வேறாய் கண்டுதான், அப்புறம் ஒன்றாய் காண்டல், அப்புறம் உடனாய் காண்டல். திருவள்ளுவர் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்படி அதனால முன்னையது தாதான்மியம் இல்லையா? ஒரு பொருளே வியாபக வாப்பியமாய் நிற்பது பின்னையது அத்திபிதம். அப்படின்னா எதனால அது அத்திபிதம்ங்கிறாரு? ஆமா, அங்க தாதான்மியம்னு சொல்றது எதனால? அது அங்க தாதான்மியங்கிறது இருப்பாலும் இலக்கணத்தாலும் தாதான்மியம். இருப்பாலும் தாதான்மியம், இலக்கணத்தாலும் தாதான்மியம். முதல்ல சொன்னது இறைவனுக்கும் இறைவிக்கும் சொல்றது. இங்க சொல்றது இருப்பால் தாதான்மியம், இலக்கணத்தால் அத்திவிதம். என்ன கிளாரிட்டி இல்லையாம்மா? இப்படி படிக்கணும். இப்பதான் அத்திவிதம் படிச்சதா அர்த்தம். விளங்குதா? அதனால நாம இருப்பால தாதான்மியமா இருந்தாலும் இலக்கணத்தினால நம்ம இலக்கணம் ஒரு பொருளுக்கு மாறாத தன்மை தானே. அதனால நாம அதுவும் இதுவும் ஒன்றும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அங்க அதை அத்திவிதம் அப்படின்னு சொல்றோம். விளங்குதா? அதை உடனா நிற்கிறது. துவிதம் இரண்டாக நில்லாமை. அப்போ இரண்டாக நிக்கல, ரெண்டு பொருள் தான். ஆனா எப்படி இருக்கல? ரெண்டா நிக்கல. அதுதானே அந்த வார்த்தையில இருக்குது. புரியுதாடா? அப்படி சொல்றார். அதனால அதை அத்திவிதம்னு சொல்றோம், இதை தாதான்மியம்னு சொல்றோம். ரெண்டு வகையாலும் தாதான்மியமா நிற்குது. இது ஒரு வகையால தாதான்மியம், இன்னொரு வகையால அத்திவிதம். விளங்குதா? அதனால இது என்ன சொல்றோம்? அத்திவிதம். அதனால இங்க சொல்லும் போது, இதை படிக்கும் போது அதுவும் தாதான்மியம் இதுவும் தாதான்மியம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதை எதனாலன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் இருப்பினால ரெண்டும் தாதான்மியம் தான், வியாபக வியாபியம் தான். ஏன்னா சக்தியும் பொருளுக்குள்ள அடங்கி இருக்குது, நாமும் அவனுக்குள்ள அடங்கி இருக்கோம். அதனால தாதான்மியம்ட்டாரு. விளங்குதா இல்லையா? அப்போ அவனும் அவன் சக்தியும் வேற இல்லை. அப்போ அது இலக்கணத்தாலும் தாதான்மியம். ஆனால் நம்ம இலக்கணத்தால் வேறு அத்திவிதம் ஆயிருந்தோம், வேறுபட்டிருக்கிறது அத்திவிதம் இல்லையா? அப்படி சொல்லி இதை இங்கே ரெண்டு பொருள் என்னம்மா? ஆமாம், ரொம்ப நல்லா சொல்கிறாங்கம்மா. ஆன்மா அப்படித்தான் நிற்க முடியும்.
ஒரு நாள் நாம் அவனை சிவசமம்னு சொல்லக்கூடாதுங்கிறது தமிழ் இல்லையா? நான் அதுதான் இப்போ அவன் அந்த அந்த திருவுத்தியார் பாட்டில் சொல்கிற இவன் அவன் ஆக மாட்டான் ஒரு காலம். அதாவது படிகம் மாணிக்கம் போல இருக்கு, அது மாணிக்கம் ஆயிட்டுதா? ஆகலை. மாணிக்கம் மாதிரி இருக்குது. ஏன் இருக்குது? அதை சார்ந்ததுனால. அப்போ அதை விட்டு நீங்களும் நீங்காது. இருந்தாலும் அது ஒரிஜினல் வேற தான், இது பிளேட்டட் ரோல்டு கோல்டு. விளங்குதாமா? அதுதான் சிவஞான முனிவர் சொல்லும் போது திருவடிங்கிறத திருவடிந்திருப்பது பாரு. அது திருவே உருவமா இருக்குது, இது வடிஞ்சிருக்கு, இது கோட்டி தான். அது ஒரிஜினல், அது உள்ள வரைக்கும் திருவா இருக்குது. இதுக்கு போர்வை மேல மாத்திரம் கோட்டி. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாம். அதனால இந்த தாதான்மியமும் என்று இருவகைப்படும். அவற்றுள் முன்னையது தாதான்மை, பின்னது அத்திபிதம் என்று வழங்கப்படும். அப்போ அத்திபிதம் என்ற சொல் இயல்பு மேற்கூறியவாற்றான் இங்கே வரைக்கும் நமக்கு சொன்னதுனால வேறு பொருள் படுமாறின்றி, வேறு பொருள் தருமாறின்றி, இது ரெண்டும் அண்மை பொருள் பற்றி. அண்மை பொருள் நானது அண்மை பொருள். என்னம்மா அண்மை? என்னம்மா அண்மைன்னு என்னடா? அதான் தத் சாதுருசியம்ங்கிறது இல்லையா? சாதுருசியம்னா அது போல இருப்பது, அதான் அண்மை. அண்மைங்கிறது இல்லையா? அண்மை பொருள் பற்றி. அது இப்போ நாம அனசுபம், அசுபம் போல இருக்குது. அப்போ ஆன்மா இது கழுத, இது குதிரை மாதிரி நிற்கிது. ஆன்மா சிவம் போல நிற்கிது, சிவம் ஆயிரல, சிவ மாதிரி நிற்கிது. அதான் அண்மை பொருள் பற்றி. இரண்டு என வேற்றுமைப்படாமைகை. அதனால ரெண்டு வேறு வேறா நிற்கிதுன்னு சொல்லக்கூடாது. வேறு வேறா நிற்க முடியாது. ஏன்? ஏமா வேறா நிற்கிறதுக்கு கண் அருக்கண், கண்ணும் அருக்கணும் போல வேறா நிற்கிறது சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லிடாதீங்கிறார். அப்படி சொன்னவர் எங்க சொல்றாரு? ரெண்டாம் நூற்பால சொல்றாரு. என்னது? சிவஞான போதத்தில் சொல்றார். அது 5ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணம் 3வது பாட்டு. அருளுண்டாம் ஈசருக்கு அதிசக்தி என்றே, அருளும் அவன் என்றே, அருளின்றி அவன் அன்றே இல்லை. அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவி போல். கண்ணும் இறைவி போல்னு சொல்லிட்டார்லாமா? அவன் அறிவிப்பவன், இவன் அறிபவன் சொல்லிட்டாரா இல்லையா? அப்படி சொன்னவர் வேறு வேற, கண்ணு அருக்கன் போல வேறு வேறா இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்றாரு? இறை போல் நிற்கும் அப்படின்னு சொன்னவர் இயைந்தே சேர்ந்து, இது மாதிரி வேற வேற இல்லை. கண்ணும் அறுக்கணும் போல அவன் அங்க இருக்கான் இவங்க இருக்கான்னு இல்லை, ரெண்டு பேரும் இயைஞ்சு நிற்கிறாங்க. விளங்குதா? அதுதான் அதை சொல்லி, கண்ணும் அறுக்கணும் போல வேற வேற நிற்கிறாம்னா, வேறன்னா இலக்கணத்தால தான் வேற, பொருளால வேற, ஏஞ்சு தான் நிற்கிறாங்க.
ஏன் அவன் வியாபத்துக்குள்ள தான் இது நீங்கி நிற்க முடியாது. அவனை நீங்கி நிற்க அப்படின்னா ஐந்து அப்படின்னா ரெண்டும் கூடி விளங்குதா? சரியாத்தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதனால் இங்கே அந்த அத்துவிதம் என்னும் சொல் இயல்பு மேற்கூறிய வாற்றான். மேற்கூறிய வாற்றான் என்ன? மேலே கூறிய விளக்கத்தின் வழி வேறு பொருள் தருமாறு இன்றி. வேறு பொருள்னானது அது எண்மை பொருளோ மறுதலை பொருளோ தருமாறு இன்றி. விளங்குதா? அந்த எண்மை பொருள் சொன்னவங்க யாரு? சங்கரரும் ராமானுஜரும் எண்மை பொருள் சொன்னவங்க. மறுதலை பொருள் சொன்னது மத்துவாச்சாரியம். அது ரெண்டும் இல்லை. அந்த படுமாறு இன்றி வேறு பொருள் தருமாறு இன்றி அண்மை பொருள் பற்றி. அண்மை பொருள் கொண்டது யாரு? மெய்கண்டார் மட்டும்தான். வேற ஆள் இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. அண்மை பொருள் கொண்டவங்க நோசர் இருக்காரு. அப்போ அண்மை பொருள் பற்றி இரண்டு அன்று என வேற்றுமைப்படாமையை விளக்கி. அண்மைன்னா அனுதப்போ எண்மைக்கும் அண்மைக்கும் என்ன வித்தியாசம்? எண்மைனான அண்மைனானது அப்படியா? என்னம்மா? எண்மை பொருள்னானது அவரு சங்கரர் இரண்டாவது இல்லை, இரண்டாவது பொருளே இல்லை, இருக்கிறதே ஒன்றுனாரு. இவர் இரண்டாக இல்லை. இவர் அந்த பரத்தோடு கூட பசுவும் பாசமும் இருக்குது. ஆனால் அது இரண்டாக இல்லை, அதுக்குள்ளேயே இருக்குது. எப்படி இருக்குது? அவனுக்கு அங்கியும் அங்கமும் போல இருக்குது, அவனுக்கு அங்கம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம், ரெண்டு பேரும் என்மை எப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அண்மை. அப்போ அண்மைக்கும் இன்மைக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே எண்மை பொருள்னா பொருளை மறுப்பது, பொருளை மறுத்தது. ஒன்று இருக்கு ரெண்டு இருக்குன்னு சொல்ற பொருளை மறுக்கிறது. இல்லையா? இங்க நாம் அண்மைங்கிறது என்னது? பொருள் வேற்றுமையை மறுப்பது. பொருளுடைய வேற்றுமையை மறுப்பது. வேற்றுமை அதுதான். அப்போ வேற்றுமைன்னா அதை போன்றது, அதை போன்றது இல்லையா? இப்போ ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டு இது சாக் பீஸா அப்படிங்கும், என்ன சொல்லணும் அதுக்கு? என்ன சொல்லுதாயி? இது சாக் பீஸான்னு ஒரு சிகரெட்டை வச்சுட்டு கேட்க என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அந்த இல்லை தான் சொல்லக்கூடாது. இது சாக் பீஸா அல்ல
என்ன சொல்லணும்? சாக் பீஸே மாதிரி இருக்கும் உருவத்தில், ஆனால் இலக்கணத்தினால வேற இல்லையா? அது சாக் பீஸ் அல்ல அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அங்கே அவங்க சொல்றது இல்லைங்கிறது பொருளை பற்றி சொல்றது, நாம பொருள் வேற்றுமை தன்மையை பற்றி சொல்றோம். விளங்குதா? அதனால அந்த அத்திவிதம் என்ற சொல்லியல்பு மேற்கூறியவாற்றான் வேறு பொருள் தடுமாறின்றி, அவங்க சொன்ன மாதிரி அது வேறு பொருள்னது எண்மை பொருளோ மறுதலை பொருளோ தடுமாறு இன்றி அண்மை பொருள் பற்றி. ஏன்னா அது எண்ணு பேர் மேல் வருது, அதனால் அது அண்மை பொருள் தான் அந்த நகரம் தரும் பற்றி. இரண்டு அன்று என இரண்டு அன்று. அப்போ என்ன இரண்டு அன்றுன்னா? இரண்டு அன்றுன்னா வேறென்று. இரண்டு அன்றுனானது வேறென்று. மறுதலை பொருள் அன்று, வேறென்று. வேறென்று மறுதலை அன்று. அப்போ என்னது? இரண்டு தான், ஆனா இரண்டு அற நிற்பது. இரண்டுன்னு அந்த பேதமை தோன்றாதவாறு நிற்பது. இரண்டு பொருள் தான், அது இரண்டுன்னு பிரிச்சு பார்க்க முடியாம ஒன்றா நிற்பது, ஒற்றுமைப்பட்டு நிற்பது. இரண்டு அற, இரண்டு என்ற தன்மை தோன்றாதவாறு நிற்பது இல்லையம்மா? இப்போ சொல்றவன் கேட்கறவனும் வேற வேற தான், ஆனா வேற வேற நின்று தொலைச்சிடக்கூடாது. இவரும் கேட்பவர் சொல்பவரோடு அத்துவிதமா ஒன்றாக நிற்கணும், இரண்டர நிற்கணும். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதான் அந்நிய நாத்தி. அந்நிய நாத்தியே உணர்த்துமாயிற்று நாராலையா? அத்திபிதம் என்ற சொல்லாலே ஏகமென்னின் ஏகமென்று சுட்டுவது உண்மையின் அத்திபிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தி உணர்த்துமாயிற்று. 2ஆம் நூற்பாவில் ஏது அந்நிய நாத்தினானது? இப்பதான் பிறக்குதான். அந்நிய நாத்தினா இல்லை, அந்நியம்னா வேற, நாத்தினா இல்லை. அந்நியம் இன்மையை, இன்மைனா வேறு இன்மையை உணர்த்திற்று, வேறு இன்மையை உணர்த்திற்று. அந்த பொருள் ரெண்டு பொருள் தான், ஆனால் வேற வேற இல்லை. அப்படி நின்னா தான் அதான் உடனா நிற்கிறது. நீங்கள் வேற இவங்க வேற தான், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா உடனா நிற்கிறீங்க. அதனால தான் அதை 20 ஆசிரியர் அருள்நந்தி ஒன்றாகாமல் ஒன்றாகாமல் ஒன்றாகனானது ஐக்கியம், இறைவனும் நாமும் ஒன்றாகாமல் இரண்டாகாமல். இது மத்துவாச்சாரி சொன்னது போல இருள் வெளியும் போல விரோத பொருள் ஆகாம ஒன்றாகாமல். இது அபேதம் இல்லையா? இரண்டாகாமல்னா பேதம், பேதமும் இல்லை அபேதமும் இல்லை இல்லையா? ஒன்றாகாமல் அன்றாகாமல், ஒன்றும் இரண்டும் அன்றாகாமல், ஒன்றாகாமல் இரண்டாகாமல், ஒன்றும் இரண்டும் அன்றாகாமல். ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஏன் ஒன்றுன்னு சொல்ல முடியாது? ஏனால? இலக்கணத்தால். வேறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கலப்பினால். அப்பா
அப்படி சொல்லணும். புரியுதாம்மா? அதனால இந்த வேறு பொருள் சொல்றதெல்லாம் பொருந்தாது. தருமாறின்றி அண்மை பொருள் பற்றி இரண்டு அன்று என வேற்றுமைப்படாமையை. இரண்டுன்னு சொல்றதுனால அந்த பேதவாதி போல வேற வேற நிற்கிதுன்னு சொல்லிடப்படாது. வேற்றுமைப்படாமையை விளக்கி நிற்றலால் என்க. நாம அவனை அகன்று நிற்பது எங்கே அமைங்கிறாரா இல்லையா? நாம விலங்கியே நிற்க முடியாது இல்லையா? பொருளால நாம எப்படி நிற்க முடியாது? அவனை நீங்கி நிற்கவே முடியாது. இதுவே ஆசிரியர் கருத்து என்பது. அத்துவிதம்னு சொல்றாரு. அத்துவிதம்னு சொன்னால அவர் உணர்த்திய கருத்து இது இல்லையா? அது ஆனா எத்தனை தான் சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில யாராதுன்னு சொல்லிட்டாரு. அதை எங்க சொல்லிட்டாரு? சிவபிரகாசம் 7ல். நாம இப்படி படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடியது சமாச்சாரம் இல்லமா இது? ஆமா, அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். ஏமா இப்போ தேனை இணைக்கும்னு பக்கம் பக்கமா படிச்சாலும் நாக்க நீட்டு தடை வச்சா இப்ப தெரியுதான்னு? இதை அனுபவிச்சு தெரிய வேண்டியது. அதனால சொல்லுனால அதை தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படிங்கிறார். அதனால் நீங்க எவ்வளவு விலைக்கு எழுதினாலும் சொல்லால அதை உணர முடியாது அப்படிங்கிறது. அதனால இதுவே ஆசிரியர் கருத்து என்பது அத்துவிதம் என்ற சொல்லே. இதுக்கு வேற விளக்கமே வேண்டாம் இல்லையா? செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி அப்படி சொல்றோமா இல்லையா? அப்படி அதுக்கு என்ன பேரு? அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தினானது அது என்ன பத்தி? ஏமா அது என்ன பிராண்டுமா? அர்த்தாபத்தினா அர்த்தம் ஆபத்தி. அர்த்தம்னா பொருள், ஆபத்தி தானே வருவிப்பது. அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவையில்லை அப்படின்னு அந்த சொல்லுக்குள்ளேயே விளக்கம் இருக்குது. இந்த மூஞ்ச பார்க்காத சொல்ல பாருங்க. அப்போ அந்த அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்திய இல்லையா? அந்நியனா வேறு, நாத்தினானது ந அஸ்தி. அஸ்தினானது இருக்கு, ந அஸ்தினா இல்லை. அந்நியனா வேறு, வேறு இன்மை, வேறு இன்மையை உணர்த்தி. அந்நிய நாத்தினான வேறு இன்மையை உணர்த்தும் ஆயிற்று. ஆயிற்றுனான அந்நியனார்த்தியை உணர்த்தும் ஆயிற்று. ஆயினானதுமா சொல்ல அந்நியனார்த்தியை உணர்த்தும் ஆயிற்று. ஆய்ங்கிறது என்னது? உணர்த்துவது போல. ஆயிற்று, உணர்த்தும் ஆயிற்று. அந்த சொல்லிலேயே வேறு இன்மை இருக்கிறதால அப்போ அந்த பொருளை சொல்லில் இருக்கிறது தானே, பொருளை உணர்த்துவதானே சொல்லு. இரண்டு தான், ஆனா அது இரண்டாக இல்லை. இரண்டு பொருள்கள் இரண்டாக இல்லை. ஆய்
உணர்த்தும். அந்த ஆயை பற்றி தான் உங்களுக்கு சொன்னனே. என்பதாலும் அப்போ அந்த அந்த 2ஆம் நூற்பாவிலேயே அந்த ஏது முதல் அதிகரணத்தில் ஏது முதல்வன் இவ் ஆன்மாக்கள் பலவுமாய் நிற்பன் என்றது சொல்லியிருக்காரியா? அதை எப்படி படிக்கணும்? பலவுமாய் தானுமாய் இவ் ஆன்மாக்கள் பலவும் தானுமாய். ஆமாம், பலவும் தானுமாய். பலவுமாய் இருப்பான். அப்படி நிற்கும் போதே தானுமாய் நிற்பான். அதான் பலவும் தானுமாய், பலவுமாய் தானுமாய். ஆமாம், விளங்குதா? இந்த சொல்லுக்குள்ளே வச்சு விளையாடுதாங்க. என்பதனாலும் இத புடைநூலாசிரியர் உமாபதி இதை என்ன சொல்லிட்டாரு? பிரிவரும் அத்திபிதம். பிரிவரும் அத்திபிதம். அத்திபிதம் பிரிக்க முடியாத ஒன்று. பிரிவரும் அத்திபிதம். பொருள் வேற வேற இலக்கணத்தால் வேற இருந்தாக்களை விட பிரிக்கவே முடியாது. அதனால பிரிவரும் அத்திவிதம் ஆகும் சிறப்பு. என்ன சிறப்பு? அந்த சொல்லிலும் சிறப்பு இல்லையா? அந்த சொல்லு அத்திவிதம் என்கிற சொல்லே ஒரு சிறப்பு சொல். அப்படி ஆன்மா நிற்பது தான் அதனுடைய சிறப்பு நிலை. அப்படி நிற்கிறது ஆன்மாவினுடைய சிறப்பு நிலை. இல்லைன்னா பிறப்பு நிலை. பிரித்து பார்த்தா பிறப்பு நிலை, பிரிக்காம பார்த்தா சிறப்பு நிலை. அடையா விளங்குதாடா? நம்ம அவனையும் பிரித்து பார்த்தா பிறப்பு நிலை, பிரிக்காம அவனே நான் சிறப்பு நிலை. என்னடா நிப்பாட்டுமியா என்று உடம்போடு புணர்த்தி, என்று உடம்போடு புணர்த்தி பிரிபிரம் அத்திவிதமாகும் சிறப்புனது என்று அந்த சொல்லில சிறப்பு இருக்குது இல்லையா? பொருளால வேற இருந்தாலும் இலக்கணத்தால் வேற இருந்தாலும் பொருளால் பிரிக்க, இருப்பினால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அதனால அது ஒரு சிறப்பு சொல் அத்திவிதம்ங்கிறது. ஏன்னா ஒன்று சொல்றதுக்கோ வேறொன்று சொல்றதுக்கோ தனித்தனியாக இருக்குது. அப்போ ஒன்றும் இரண்டும் இல்லாமல் நிற்கிற ஒரு நிலையை அத்திவிதம்னு ஒரு சிறப்பு பொருள் குறிக்கக்கூடிய ஒரு சொல். விலகுதா? அந்த சொல்லுக்குள்ளேயே அந்த ரெண்டும் இல்லாமல் உடனே நிற்கிறத சொல்லுது. அதனால அப்படிப்பட்ட சிறப்பினதாய் உடம்போடு புணர்த்தி. எதை உடம்போடு புணர்த்திட்டாரு? பொருள்களுடைய இருப்பு நிலையை சொல்லுனால இல்லையா? அந்த அத்திவிதத்தை சொல்லும் போது உடம்போடு, அதுக்கு உதாரணத்தை உடம்போடு புணர்த்தி ஓதியதனால் அறிக என்று சொல்லியிருக்கிறாரு. இது மிச்சத்தை நாம் அடுத்த பக்கத்தில் இன்னும் இருக்குது. அது இன்னும் முடிஞ்ச பாடில்லை. இன்னும் அத்திவிதம் முடியலை சொல்லி. அத்திவிதம் நல்லா சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம், நல்லா புரியணும். ஏன்னா அது எல்லாம் முனிவருடைய கொடை தான். 2 சொல்கிறத விட ஆமாம் 5 சொல்கிறாரு, 6 சொல்கிறாரு. ஒன்றுலையும் அதை நுட்பமாக்கி கொண்டு போகிறார். நாம் படிக்க படிக்க நமக்கு அறிவு நுணுகி வரும். அப்போ நம்ம நுணுகி சொல்லலாம்னு சொல்கிறாரு. வாழ்த்தும் குறுமரப்பு வாழ்த்தும். வான்முகில் விழாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் பொங்க நல்தபம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு பெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாணுவாகி,
உயிலாரும் பொழில் திரு ஆபட்டுத்துறை வாழ்கொண்டு நமச்சிவாய்தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.